கம்பெனி ரூல் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரூல் வந்து 2 பார்ட்டா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பார்ட். இப்ப நம்ம உங்களுக்கு கொடுத்த பார்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, காவல்துறை சீர்திருத்தம், நீதித்துறை சீர்திருத்தம் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இது சும்மா மேக்ஸிமம் குரூப் 2 மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2ஏக்கு சும்மா அந்த இயர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? சரி. அந்த கம்பெனி ரூல்ல படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன வருஷம்? 1774. டிபார்ட்மெண்ட் ம். எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1774. 1774 ஆஃப்டர் அந்த ஓகே. பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இப்போ மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ Virginia டிபார்ட்மெண்ட்டுக்கு Act அடுத்ததா 1784 ma'am. 52 ma'am. 84. எஸ் பிட்டுக்கும் Regulation ரெவென்யூ Act டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் சம்பந்தமே இல்ல. 73 ரெகுலேஷன் அதுக்கப்புறம் தாங்க ஆக்ட் மேம். வந்து ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1773. எஸ் மேம் ரெகுலேட்டிங் ஆக்ட். பிட்ஸ் வந்து இதுல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க அவ்வளவுதான். எஸ் மேம் Okay. அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அந்த போர்டோட மெம்பர்ஸ் இதெல்லாமே Four வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. 4 இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம எப்ப பார்க்கலாம்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம். ரெகுலேஷன் ஆக்ட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, எதுல வந்து கல்விக்கு 1 லட்சம் வந்து கொடுத்தாங்க, எந்த சட்டத்தின்படி, சார்ட்டர் ஆக்ட் அதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். பாலிட்டியில வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்களா, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா, இல்ல பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் பின்னாடி முதல்ல, மேம் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் முன்னாடி 1752 revenue மேம். department. 52 ma'am. Military department. ஸோ மிலிட்டரி 1752. டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ? 1752. 1752 அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது? Revenue. வருவாய்த்துறை ரெவென்யூ மேம். டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதோட வருஷம் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 1774. 1774 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே. 1774. எஸ். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல வந்து மெட்ராஸ் ராஜதானி நமக்கு தெரியும். அதுல செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து ஹெட் குவார்டர்ஸா இருந்துச்சு. அதுல வந்து செக்ரட்டரியேட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம். செக்ரட்டரியேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம். 1670 மேம். 1670. 1670 1670ல தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1970. ஓகே. 1690ல டச்சோட கேபிட்டல் பத்தி ஒண்ணு படிச்சிருப்போம். என்னன்னு சொல்லுங்க. என்னப்பா? நாகப்பட்டினம்க்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க மேம். புலிக்கேட்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க மேம். கரெக்டா இந்த செக்ரட்டரியேட் 1670. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டச்சோட தலைமையகம் வந்து புலிகேட்ல இருந்து எதுக்கு மாத்திருப்பாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து மாத்திருப்பாங்க. Okay. இதே டேட்ல இன்னொன்னு நடக்கும் மேம். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல உள்ள ஏல் உண்மைதான். இருக்கிறார்ல மேம், அவர் வந்து இது ஜார்ஜ் கோட்டை ஏல். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, மராட்டியர்கள்ட்ட இருந்து அந்த போர்ட்டை வந்து இது கோட்டைய வாங்கியிருப்பாரு மேம். அந்த கடலூர் கோட்டைய வாங்கியிருப்பாரு மேம். கடலூர் கோட்டை. ஓகே. எஸ் மேம். புக்ல தான் இருந்துச்சு மேம். ஓகே. இதே 1623ல ஒரு கொலை வந்து படிப்போம். அம்பைனா படுகொலை. ஒரு சம்பவம். அம்பாயினா படுகொலை. 1623 அம்பாயினா படுகொலை. அம்பாயினாங்கிறது என்ன? இந்தோனேஷியால உள்ள ஒரு place? ஊரு. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட், ஒரு தீவுல வந்து யார் வந்து இதுல யார் வந்து இந்த அம்பாயினா படுகொலை நிகழ்த்தினவங்க? அதுல என்ன ஆச்சு? விளைவு என்ன? 23 இங்கிலீஷ் மென்ன கொன்னுட்டாங்க. டச்சுக்காரர்கள் தான். டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட முகவர்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட சர்வன்ட்ஸ், போர்ச்சுகீஸ் ஆகட்டும், ஜப்பானியர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருப்பாங்க டச்சுக்காரர்கள். ஓகே. அடுத்தது வந்து பழவேற்காட்டுல இருந்து மேலை நாடுகளுக்கு இந்த டச்சுக்காரர்கள் என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க? ஒரு ப்ராடக்ட் ஏற்றுமதி செஞ்ச ப்ராடக்ட் பழவேற்காடுல இருந்து டச்சுக்கு சாரி மேலை நாடுகளுக்கு டைமண்ட். டைமண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு ஃபேக்டரி செட் பண்ணிருப்பாங்க டச்சுக்காரர்கள். என்னது? ஒரு ஃபேக்டரி டச் பண்ணிருப்பாங்கப்பா. அது புலிக்கேட்ல. வந்து எப்படின்னா நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காக 17th செஞ்சுரியில நம்ம தமிழ்நாட்டுல தான் வெடிமருந்து தொழிற்சாலை வந்து நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க மூவ் பண்ண ஒரு பர்டிகுலர் வியாபாரம் பத்தியும் சொல்லுவோம்.
என்ன வியாபாரம்? டைமண்ட் அது இதெல்லாம் தவிர்த்து அடிமை வியாபாரம். அடிமை வியாபாரத்துல trade. ஈடுபட்ட ஐரோப்பியர் யாரு, வெளியில இருந்து வந்தவங்க யாரு அப்படின்னா அது வந்து டச்சுக்காரர்கள் தான். எங்கிருந்து? வங்காளத்துல இருந்து, தேங்காய்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்து இது பண்ணிருப்பாங்க. சோ அதனால சென்னையில வந்து யார நியமிப்பாங்க இந்த அடிமை வியாபாரத்திற்காக? சென்னையில ஒரு மிடில் மேன்ஸ் நிறைய பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாருங்க. தரகர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருஷம் நம்ம என்ன சொன்னோம்? 1774 1786ல ஒரு 4 போர்டு கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன? வருவாய் Revenue board, மன்றம். business forum, military council, medical and merchant fleet. மெர்ச்சன்ட் ஃபிளீட். மன்றங்கள். ரெவென்யூ போர்டு தமிழ்ல சொல்லிருங்க. தமிழ்ல இருக்கவங்க சொல்லிருங்க. ரெவென்யூ போர்டுனா என்னது? வருவாய் மன்றம். வருவாய் மன்றம். பிசினஸ் ஃபாரம்னா ஆ, வர்த்தக வர்த்தக மையம் மன்றம். மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் மிலிட்டரி கவுன்சில். ராணுவ மன்றம். அப்புறம் அப்புறம் வர்த்தக மெடிக்கல் மன்றம். அண்ட் மர்ச்சன்ட் ஃபிளீட். மெடிக்கல் அண்ட் மர்ச்சன்ட் ஃபிளீட். இது என்ன வங்கி வருஷத்துல இந்த போர்ட்ஸ் 4மே பண்றாங்க? 1786. 1786. 86. ஓகே. ஒரு பர்டிகுலர் இயர் கொடுத்துட்டு இன்னொரு இயருக்கு இடையில 5 டிபார்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு என்னென்ன இயர்? 1811 to 1818. Finance, law and commerce. 1811ல இருந்து 1818 வரையிலும் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்? 5 5 டிபார்ட்மெண்ட் department. உருவாச்சு. அது என்னென்ன வருஷம் சொல்லுங்க? 1811 வந்து finance. finance. 1815ல 2 law and commerce. 1818ல foreign 1811ல affairs. ஃபினான்ஸ். 1811ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். 1815ல 1815ல 2 law ஒண்ணு and வந்து commerce. Law law department, and commerce commerce. department. 1816ல அடுத்தது foreign affairs. ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகே. அடுத்தது லாஸ்டா temples, ecclesiastical department. அந்த திருச்சபை சார்ந்த டிபார்ட்மெண்ட். வருஷம் 1818 கடைசி வருஷம். 1818. எஸ். டெம்பிள் எக்லிஸ் என்னது அது என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சபை Ecclesiastical. சார்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. எக்லிசியாஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் 1818ல வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3 திருச்சபை சார்ந்ததுன்னு தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1811ல இருந்து 1818. ஸ்டார்டிங்லயே 2 டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? மிலிட்டரி Military டிபார்ட்மெண்ட். revenue. மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் 1752. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து 1774 பார்த்தோம். 74. 1670ங்கிற ஒரு டேட் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? பப்ளிக் 1670ங்கிற Secretariat established date. செக்ரட்டரியேட் பண்ணிருப்பாங்க. செக்ரட்டரியேட் பொதுத்துறை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பப்ளிக் டிபார்ட்மெண்ட். 1690ல என்ன பார்த்தோம்? அதான் மேம், அதான் டச்சோட capital. கேபிட்டல் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நாகப்பட்டினம். மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மேம், மாதிரி அப்புறம் இன்னொரு இன்னொன்னு 3 சொல்லுங்கப்பா. லா வந்து 1815 பார்த்த மாதிரி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து 1839ல வந்திருக்கும் மேம். 1639. சாரி 1639ல ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் மேம். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். எஸ். ஓகே. 1639. 1811ல ஆமா கரெக்ட் தான்ப்பா. 1838ல இருந்து 53 வரையிலும் 3 ஒரு department. டிபார்ட்மெண்ட். என்னென்ன? இது Marine, ரயில்வே, public works, railways. பப்ளிக் ஒர்க்ஸ், ஓகே. மெரைன், பப்ளிக் ஒர்க்ஸ், Public ரயில்வே. work, railways. ரயில்வே, பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணி அந்த மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் என்ன வருஷம் சொல்லிடலாம்? 38, 43, மெரைன் 53. 38, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 43, ரயில்வே டிபார்ட்மெண்ட் 1853. இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல ஆங்கிலேயர்களோட தாக்கம்னா நம்ம எப்ப பார்த்தாலும் கம்யூனிகேஷன் அதெல்லாம் எழுதக்கூடாது. இது நீதி நிர்வாகம்னு போட்டு எழுதலாம். அடுத்தது வந்து எப்படி நீதிமன்றத்தோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி இருந்திருக்கும். 3 கோர்ட்டை பத்தி டீடைல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அழகா ஒரு 5 மட்டும் ஏதோ ஒரு 5 ஞாபகம் இருக்க டிபார்ட்மெண்ட் நீங்க மெயின்ஸ்ல எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். 2Aக்கு இந்த அளவு இந்த டாபிக்ல இருந்து இவ்ளோ கேட்க மாட்டாங்க. பட் நம்ம இந்த புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியில நீங்க பார்த்துட்டு போறது இந்த டேட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மேம். சொல்லுங்கப்பா. மேம் 2Aல வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பகுதி இருக்குல்ல மேம். செகண்ட் இது பாலிட்டில அதுல ஆமா. வந்து அது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது தான் கேட்பாங்க. இப்ப இருக்கிற தாசில்தாரோட ஒர்க், இப்ப இருக்கிற அந்த மாதிரி கேட்பாங்க. செக்ரட்டரியேட் இதுவும் ஒரு நம்ம பகுதி இருக்கு படிச்சுக்கலாம். மேம்.
ஆமா சீஃப் செக்ரட்டரியேட்ங்கிற பார்ட் இருக்கு. செக்ரட்டரியேட்னு ஒரு பகுதி இருக்கு. அப்போ இதுல ப்ராபபிலிட்டியா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஏன்னா கொஞ்சம் வந்து அவுட் நம்ம ஆஃப் லைன் மெயின்ஸ்க்கு நம்ம கேட்கலாம். பாயிண்ட்டும் எழுதலாம், 2A-க்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இத விட்டுட்டோம்னு இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகே. கலெக்டர் போஸ்ட ஒரு ஆம்னிபொட்டன்ஸ், ஒரு சர்வ வல்லமை கொண்ட ஒரு போஸ்ட் ஸ்டீவன்ஸ். அப்படின்னு சொன்னது யாரு? GW ஸ்டீவன்ஸ். ஸ்டீவன்ஸ். GW ஸ்டீவன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கலெக்டர்ங்கிற போஸ்ட் வந்து ஒரு ஆம்னிபொட்டன்ஸ், தட் இஸ் சர்வ வல்லமையும் கொண்ட ஒரு போஸ்ட் தான் வந்து ஸ்டீவன்ஸ். நமக்கு தெரியும் கலெக்டர் போஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன ஒர்க் பண்ணாங்க? ரெவென்யூ. வரி வசூல் பண்ற Tax திவானியா collection. வாங்குவாங்க. லேண்ட் டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ வந்து கலெக்டர்ட்டயே Collect கொடுத்துடலாம் பண்ணு. அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆக்டின் மூலமா இது பண்ணுவாங்க? லேண்ட் டாக்ஸ் வந்து அண்டர் கலெக்டர் என்ன ஆக்ட்? 1773 ஆக்ட் படிச்சிருப்பீங்க. அது Regulation. நோட்ஸ்லயே இருக்கும். Regulation. அக்கார்டிங் டு 1773 ரெகுலேஷன் Yes, ஆக்ட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிசைடட் டு டைரக்ட்லி அட்மினிஸ்டர் த லேண்ட் டாக்ஸ் அண்டர் கலெக்டர். அதுக்கப்புறம் தான் இந்த ஆம்னிபொட்டன்ஸ்ங்கிற பாயிண்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது கோல்ட் ஏஜ் ஆஃப் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. தமிழ்ல யாராவது சொல்லுங்க, அது யாரோட பீரியட்? சோழ period. புள்ளிதழ் சோழர்கள் ஆட்சியின் period. பொற்காலம். புல்லிதழ் ஆட்சியின் பொற்காலம் அப்படிங்கிறது வந்து சோழா பீரியட்ஸ்ல. விஜயநகர் பீரியட்ல எப்படி இருந்துச்சு இந்த வில்லேஜ்? இது நலிவுற்று ரொம்ப அழிஞ்சு மோசமாயிடுச்சு. போயிருந்தது. சிதைஞ்சு போயிருந்தது. மோசமாக தான் இருந்துச்சு. அப்ப பாளையக்காரர்கள் நாயக்கர் பீரியட். ஆட்சியில பாளையக்காரர்ல வந்துட்டு ஃபார்மர்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆக தான் செஞ்சாங்க. exploit- இவங்கள ஆனா ரஷ் நம்ம வந்து பண்ணிருப்பாங்க, அவங்கள ரஷ் பண்ணிருப்பாங்க. ஆமா. ஆனா இப்ப பாளையக்காரர்கள் போது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினாங்க, மக்களுக்கு எல்லாம் நல்லதானே பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம யோசிப்போம். பட் பாளையக்காரர் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க வில்லேஜஸ், எஸ்பெஷலி யாருக்கு ஹெவி Farmers. டாக்ஸ் போட்டாங்க? ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெவி டாக்ஸ் போட்டாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்தோட நிலைமை பாளையக்காரர்கள் காலத்திலும் எப்படி இருந்துச்சு? ஃபுல்லி கம்ப்ளீட்லி First, டிஸப்பியரா தான் வந்து மேம் இருந்துச்சு அப்படின்னு அத சொல்லுவாங்க. வந்து என்னப்பா? ஃபியூடல்ஷிப்னு நம்ம படிச்சிருப்போம் இல்ல மேம், ஒரு வார்த்தை ஃபீடல் குறுநில. ஃபீடல் ம் எஸ் மேம், ஆமா. குறுநில மன்னர் மாதிரி அப்படி சிஸ்டம் ஆயிடுச்சு மேம். டான் ஒரு கிராம சபை அப்படிங்கறத தாண்டி ஒரு குறுநில மன்னர் மாதிரி ஃபியூடேட்டரி இதுக்கு போயிடுச்சு மேம். ஆமா, எஸ் கரெக்ட். இந்த பாயிண்ட் நான் ஒன்று சொல்றேன், ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பாருங்க. தாமஸ் மன்ரோ வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், அவர் வந்து அவர் ரிவைவ் பண்ணாங்க ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் பஞ்சாயத்து சிஸ்டத்தை தமிழ்நாட்டுல ரிவைவ் பண்ணாங்க, மறுபடியும் மீட்டுருவாக்கம் செஞ்சாரு Correct. அப்படின்னு ஒரு பாயிண்ட் சரி. சொல்றேன். இது கரெக்டா சார்? தாமஸ் Correct. மன்ரோ. எஸ் மேம். ஓகே. அடுத்து ஒரு ஆட்சியர் பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, கலெக்டர் பேரு. அவங்க தான் கிராமத்தோட கணக்கு முறைய வந்து புதுப்பிச்சு லயோனல் அதோட பிளாஸ். திறமைய வந்து அதிகரிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு லயோனல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வரும். பிளாஸ். லயோனல் பிளேஸ். இவங்க என்ன பண்ணாங்க? கிராம Accounting, village கணக்கு முறை, accounting. அக்கௌண்டிங். ஓகே, வில்லேஜ் அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கு வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தவங்க, ஒரு புதுப்பிச்சு அதோட திறனை வந்து அதிகரிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இன்னொரு ஆட்சியர், பாரமஹாலோட ஆட்சியர் வந்து ரீட், அலெக்சாண்டர் ரீட்டுக்கு என்ன பாயிண்ட் படிச்சிருப்போம்? ஃபார்மரை டைரக்டா வந்து கான்டாக்ட் வித் அஃபீஷியல்ஸ் பண்ண ஆமா, வச்சாரு. ஒவ்வொரு ஃபார்மரும், ஈச் ஃபார்மர் வந்து அதிகாரியோட நேரடி தொடர்பு கொண்டு இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி கிராம நிர்வாகத்தை மாத்தி அனுப்பிச்சவர் தான் யாரு? மாத்தி அமைத்தவர் தான் வந்து ரீட். நீங்க யாராவது இந்த கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு வாங்காம இருக்கீங்களாப்பா? 17 பேர்ல நோட்ஸே Second part வாங்காதவங்க இன்னும் யாராவது வரல. இருக்காங்களா? செகண்ட் பார்ட் ஓகே. செகண்ட் பார்ட் நம்ம இதுக்கு போய்க்கலாம். சீனியர் சிட்டிசன். யாருமே சீனியர் சிட்டிசன்ஷிப் படிக்கலையா? வாங்கல மேம், படிக்கல மேம். வாங்கல. சரி, அப்போ சீனியர் சிட்டிசன் படிச்சவங்க விட்டுருங்க. நான் அடுத்த பார்ட் இதோட கம்பைன் ஆயிருக்கிற இன்னொரு பார்ட் நான் அனுப்பிடுறேன், இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே. அது படிங்க, சரியா? ஓகே மேம். அது படிச்சுட்டு சண்டே மார்னிங்ல 11:30 to 12:30 அந்த மாதிரி செஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு இதை படிச்சு முடிக்க நாளைக்கு உங்களுக்கு இதுதான் ஒர்க்கு. என்ன ஒர்க்னா, இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, இந்த கிளாஸ் படிங்க. சீனியர் சிட்டிசன் வாங்குறவங்க வாங்கி படிச்சுக்கோங்க. சண்டே Okay. வந்து அது கம்யூனிகேஷன் அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். ஆங்கிலேயர்களோட வருகையினால கம்யூனிகேஷன்ல என்ன டெவலப்மெண்ட் இருந்தது, அந்த ஒரு பார்ட் ரொம்ப ஈஸியானது, ஒரு 10 pages தான் இருக்கும். இதோட சேர்ந்து இதுல நிறைய பேரெல்லாம் வருது, இயர்லாம் வருதுங்கிறனால நான் 2வது பார்ட்டா பிரிச்சேன். சார் வந்து அதை நான் கொடுத்தது தெரியாம சீனியர் சிட்டிசன்ஷிப் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு, இதுல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டாரு. ஸோ நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், மதியானம் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்னா, நேற்று கிளாஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் சீனியர் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டேன் உங்களுக்கு, சாரி சிட்டிசன் கொடுத்துட்டேன்.
அதனால சீனியர் சிட்டிசன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. உங்க ஒர்க் என்னன்னா, இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறது கம்பெனி ரூல். இதுக்கு எம்சிக்யூ போட்டுருங்க. இல்லைன்னா அதுக்கு படிச்சிருங்க. அடுத்தது ஞாயித்துக்கிழமை சண்டே டெஃபினட்டா 11:30 to 12:30 நம்ம ஒரு செஷன் வைக்கலாம். இந்த செஷனுக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற 2வது பார்ட் இந்த கம்யூனிகேஷன் பார்ட். ஓகேங்களா? அது ரொம்ப சின்ன பார்ட் தான். அது முடிச்சுட்டு நம்ம ரொம்ப நாளா ரீசனிங் பார்க்காம இருக்கிறோம். அதுல ஏதோ ஒரு பார்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 சம்ஸாவது நம்ம ஏதோ ஒரு டாபிக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இது ஓகே தானப்பா? ஓகே மேம். மத்தவங்க இப்போ நாளை ஃபுல்லும் மேக்ஸிமம் சாட்டர்டே லீவா இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசனும் வாங்கி முடிச்சிருங்க. இல்லைன்னா வாங்கி வச்சிருங்க. சண்டே மீதி இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி ஆஃப் டே இருக்கும் இல்லையா? அதுல சீனியர் சிட்டிசன் முடிச்சிருங்க. நம்ம டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த நாட்கள்ல நம்ம வச்சுக்கலாம். சரியாப்பா? ஓகே மேம். ஓகே. திருமண சீராக பம்பாய் தீவு எப்படி போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து ஆங்கிலேய மன்னர் பெற்றார்? அவர் பேர் என்ன? அந்த Dowry. போர்ச்சுகீசிய King இளவரசி Charles. பேர் என்ன? கேத்ரின். Catherine. கேத்ரின். எந்த இங்கிலாந்து மன்னர் பேர் என்ன? King சார்லஸ். Charles II. ஆ, சார்லஸ் 2 மன்னர் கேத்ரினை திருமணம் செஞ்சுட்டாங்க. திருமண சீராகத்தான் என்ன கொடுத்தாங்க? பாம்பே. Bombay. பம்பாய். இந்த பம்பாய் எப்படி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு வந்துச்சு? கிங் சார்லஸ் II கிட்ட இருந்து 10 பவுண்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஆமா 10 பவுண்ட் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யாரால வர்த்தக மையம் சுதாநிதிங்கிற பிளேஸ்ல உருவாக்கப்பட்டுச்சு? ஜாப் வர்த்தக சார்னோ. மையம் ஒரு ட்ரேடிங் சென்டர். குட். 1690ல சுதாநுதியில வந்து பார்த்தோம்னா ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் உருவாக்கப்பட்டது. சுதாநுதி இன்னி 2 பிளேஸ் இது சேர்ந்துதான் இந்த 3ஓட ரைட்ஸை கிழக்கிந்திய கம்பெனி வாங்கியிருப்பாங்க. என்ன வருஷம்? மீதி இந்த 2 பிளேஸ் என்ன பிளேஸ்? கோவிந்தபூர் 1700 கலிகட்டா கோவிந்தபூர். 1690ல. சுதாநுதி குட். கோவிந்தபூர். இன்னொன்னு வந்து என்னது? காலிக்கட்டம். கலிகட்டா. இதோட திவானி ரைட்ஸ் எப்ப வாங்கியிருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? 1690. 1698ல வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த 3 இடத்துல ஒரு இடத்துல வலுவான கோட்டை வந்து கட்டியிருப்பாங்க. எந்த இடத்துல? சுதாநிதி. சுதாநுதியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை வந்து கட்டியிருப்பாங்க. என்ன வருஷத்துல கட்டியிருப்பாங்க? 1700. ஆ கட்டினது எப்போ? 1690லயே சுதாநிதி வாங்கிடுறாங்கல்ல. 96ல வந்து பாத்தீங்கன்னா கோட்டை வந்து கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் 98ல வந்து இந்த 3ஐயும் சேர்த்து கல்கட்டா வந்து உருவாக்குறாங்க. இந்த சுதாநிதியில கட்டின அந்த போர்ட்டுக்கு பேர் தான் என்னது? வில்லியம்ஸ். வில்லியம் போர்ட் அப்படின்னு இந்த வில்லியம் போர்ட்டுங்கிற நேம் வந்த வருஷம் தான் என்ன நீங்க சொன்ன மாதிரி? 1700. 1700. ஓகே தானே? சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன வருஷம்? பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு, சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு, 2 டிபார்ட்மெண்ட் படிப்போம். இதை மிஸ் பண்ணிட்டோம் இயர்ல. சொல்லுங்க. சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு, பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு. யாராவது இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்றீங்களாப்பா? எஸ் மேடம். அப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சா ஆல்ரெடி? நம்ம பேட்ச்ல இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறேன். சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் 69. ஒரு நிமிஷம்ப்பா. நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட் ரொம்ப 1769. நேரம் பேச விட மாட்டாங்க. ஓகே 1769. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ப்பா? ஞாபகம் இல்லைன்னா மறந்து போச்சு. மறந்துருச்சா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். 1800. அதுலதான் நம்ம படிப்போமே சீஃப் செக்ரட்டரி வித் 3 செக்ரட்டரிஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் அது படிப்போம். அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு அப்புறம் 2 செக்ரட்டரியேட் உருவாக்குனாங்க. ஒண்ணு வந்து 2 செக்ரட்டரி இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து பொலிட்டிக்கல் மிலிட்டரி செக்ரட்டரியேட் செக்ரட்டரியேட் அஃபேர்ஸ். இன்னொன்னு வந்து பப்ளிக் அண்ட் ரெவென்யூ. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்க இப்ப சொல்லுங்க, அந்த டெம்பிள் டிபார்ட்மெண்ட் எப்போ? எக்லிசியஸ்டிக்கல் 1818. 1818. ஓகே.
அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்ன வருஷங்கள்ல 2 வருஷத்துல வந்து செக்ரட்டரியேட்ட ரீஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல எதுவும் மாத்தாம 1831 ஒரு ரீஆர்கனைஸ்டு தடவை, பண்ணிருப்பாங்க. 1831ல ஒரு டைமு, 55 ஒரு டைம் ம். நினைக்கிறேன். 1855ல வந்து ஒரு டைம். ஸோ இந்த 2 டைமும் செக்ரட்டரியேட்ட வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. பல்லவர் காலத்துல எப்படி இருந்துச்சு? இந்த வில்லேஜ் ரிவைவ் சிஸ்டம், பண்ணி வில்லேஜ் ரிவைவ் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருப்பாங்க மேம். எப்படி இருந்துச்சு? நல்லா ரிவைவ் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு பண்ணிருப்பாங்க. இருந்திருப்பாங்க. ஓகே. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த திண்டுக்கலும் பாரமகால் பகுதியையும் பெற்ற பிறகுதான் தமிழ்நாடு திறமையான நிர்வாகத்தையுமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னது யாரு? ஆங்கிலேயர்கள் ராஜையா. திண்டுக்கல் பாரமகால் பகுதியை பெற்ற ஏபிகே பிறகுதான் தமிழ்நாடு திறமையான நிர்வாகமே தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆச்சு. ஏபி சொல்லிட்டீங்க. கேட்ஸ் ஏபி கி. ஏபி நியூயார்க் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன்ப்பா, இது ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டோம். இது தனி பேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகேவா? டீடைல் வேணா நான் இந்த ஒருத்தர் நம்பர் எழுதுறேன். கிளாஸ் முடிஞ்ச கூட அப்புறம் கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது ரொம்ப திறமையா இருக்கு. தஞ்சாவூரோட இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரொம்பவே திறமையான எஃபிஷியன்ட்டான ஒண்ணா இருக்கு அப்படின்னு ரெவென்யூ போர்டு மெம்பர், போர்ட் ஆஃப் ரெவென்யூல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து சொன்னாங்க. அது யாரு? அவருக்கு பேர் என்ன? ஜான் ஹாக்ஸ்டன். குட். ஜான் ஹாக்சன். குட். ஆக்ஷன். ஜான் ஹாக்சன். மேம் இந்த இதெல்லாம் படிக்கணுமா மேம் இவ்வளோ டீட்டெயிலா? இவ்ளோ டீடைலா படிக்க வேண்டாம். ஆமா. பட் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு டாபிக்ங்கிறனால நம்ம அத ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம சும்மா அப்படியே படிச்சுக்கிறோம். ஓகே ஓகேங்களா? மேம். So ரொம்ப டீடைல் எல்லாம் படிக்க வேண்டாம். ரிஸ்விக் உடன்படிக்கை எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு? எதோட Dutch. ரிலேட்டட் மேம் இது சொன்னீங்கன்னாவே பார்ட்டிஷன் Dutch and ஆஃப் French. பெங்கால். மேம் பிரெஞ்சு பார்ட்டிஷன் Dutch, French மேம். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிய Dutch வந்து இது பண்ணிட்டு மேம் மறுபடியும் French கிட்டயே திருப்பி கொடுத்திருப்பாங்க. கொடுத்துருவாங்க. வருஷம் சொல்லுங்க. 1793 நானே. 60 சொல்லுங்கப்பா. யாரோ கூப்பிட்டீங்க. மேம் 1697. 1697. வெரி குட். 1697ல ரிஸ்விக் உடன்படிக்கை இதுபடி புதுச்சேரி வந்து மறுபடியும் யாருக்கே கொடுத்திருப்பாங்க? பிரெஞ்சுக்காரருக்கே. யார் கொடுத்திருப்பாங்க? டச்சு. Dutch. டச்சுக்காரர்கள் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கிட்டயே கொடுத்திருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் தான் ரிஸ்விக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எந்த வருஷத்துல புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் வாங்கிட்டாங்க பிரெஞ்சு கிட்ட இருந்து? இதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பாங்க இல்லையா? அது என்ன வருஷம்? 93 நினைக்கிறேன். 93. குட். 1693. சொல்லுங்க நந்தினி சொல்லுங்க. மேம் ஒரு டவுட் மேம் இந்த ரிஸ் இதே மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல வேற ஒண்ணு வருமே மேம் பெங்கால் பார்ட்டிஷன் கூட. மேம் அது ரிஸ்லே பேப்பர். ரிஸ்லே என்னதுப்பா? பேப்பர். ரிஸ்லே பேப்பர் மேம். ரிஸ்லே பெப்பர். ஓகே ஓ ரிஸ்லே. சரி அதனாலதான் பெங்கால் பார்ட்டிஷன் சொல்லிட்டேன் மேம். ஓகே. ஓ அது நம்ம தான் ரிஸ்லே. அந்த டாபிக் போல. இல்ல மேம் ரேண்டமா கேட்டீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான் அப்படின்னு அது நினைச்சிட்டேன். வந்து இது இப்ப ரிஸ். கேட்க மாட்டேன். எக்ஸாம்க்கு 1 மந்த் இருக்கும்போது தான் எல்லா சப்ஜெக்டோட ரேண்டம். ஓகே. ஓகே மேம் ரிஸ்விக். பரவாயில்ல. இந்த அளவு ஞாபகம் இருக்குன்னா குட். என்னப்பா? ஓகே மேம் ரிஸ்விக் அப்படின்னு சொன்னானா இது இது வந்து ஒரு டச்சுக்கும். உடன்படிக்கை. ஓகே மேம். டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு புதுச்சேரியை மீண்டும் தந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஒரு ஓகே டபுள் மேம். கோட் சொல்றேன். இது யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. நாங்கள் கடந்து சென்ற கிராமப்புற பகுதி மிக நன்றாக விவசாயம் செய்யப்பட்டிருந்தது. மிக அழகாக இருந்தது. Voice அரிசி ஏராளமாக காணப்பட்டது. எங்கே நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது அப்படின்னு புதுச்சேரியோட நிலப்பரப்பை பத்தி சொல்லவர் யாரு? யாரு? பிரான்சிஸ்கோஸ் மார்டின். பிரான்சிஸ் மார்டின். பிரான்சிஸ் Francois Martin. பிரான்சிஸ் மார்டின், பிரான்காய்ஸ் மார்டின் இருக்கும். 11th புக்லயும் இருக்கும், வெங்கடேசன் சார் புக்லயுமே இருக்கும். இதை நீங்க வந்து படிக்கலாம். ஓகே. சீகன் பால்கு வந்து எந்த முதல் வந்தப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எந்த இடத்தை வந்தடைந்தார்? 1706ல. சாந்தோம். Seram. சாந்தோம். சொல்லுவான். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா டென்மார்க்ல இருந்து இந்தியாவுக்கு 2 லூத்தரன் மத பரப்பாளர்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தவங்க சீகன் பால்கு, இன்னொருத்தர் பேர் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஹென்றி Henry Flutzer. ஃப்ளுட்ஸா. இந்த பேர்லாம் நமக்கு வேண்டாம். சீகன் பால்கு வந்து 1706 செப்டம்பர் மாசம் எந்த இடத்துக்கு வந்தாங்க? சீகன் பால்குவோட சேர்ந்து ஃப்ளுட்ஸா இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. த பிளேஸ் தரங்கம்பாடி. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில வந்திருக்காங்க. ஓகேவா? இவர் அச்சுக்கூடம் ஒண்ணு பண்ணுவாரு இல்லையா? நிறுவியிருப்பாரு. அதுல தமிழ் மொழி, இந்திய மதம், பண்பாடு பத்தில நூல்கள் வெளியிட்டாருன்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா?
இவர் வந்து விவிலியத்தை எப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தார்? விவிலியம். பத்து நிமிஷத்துல சீகன் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சீகன் பால்க்கு 1782. விவிலியத்தை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அப்படின்னு 1715. நியூ அதுக்கப்புறம் இவர் ஒரு தேவாலய ஆமா. கட்டடமும் கட்டியிருக்காங்க. தேவாலய கட்டடம் கட்டினது 1718. இவர் இறந்தது வந்து 1719. ஏன் இவரை பத்தி இவ்வளவு டீடைல் படிக்கிறோம்னா இவர் அச்சுக்கூடம் பண்ணிருக்காங்க. சோ அச்சுக்கூடம் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் உருவாக்குனது. சோ அதனால இது நம்ம படிச்சுக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்க ஸ்ட்ரெஸ் பழைய கொடுத்தே ஏற்பாட்டை படிச்சுக்கலாம். வந்து அச்சில் ஏற்றியதுனால மேம் தமிழ்ல தமிழ்ல பழைய ஓல்டு டெஸ்டமெண்ட் எஸ் ஆமா கரெக்ட். அப்போ புதிய விவிலியத்தோட ஏற்பாடு தானே மேம்? இல்லையா? புதுசுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய தமிழ்ல ஏற்பாடா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதிய ஆனா ஏற்பாடா இது மேம்? இது ஓகே மட்டும் தான் நாம வச்சுக்கணும். விவிலியத்தோட புது எடிஷன் கூட நாம வச்சுக்கோங்களேன். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அவ்வளவுதான். ஓகே. இவர் சோ அனுப்புனது விவிலியம்னாலும் டெஸ்டிமோனும் ஒண்ணா மேம்? இல்ல இல்ல ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க மேம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு புதிய 2 இருக்கு ஏற்பாடுன்னு மேம். 2 சொல்லுவாங்கப்பா அதுல அவங்க புதிய பைபிள்ல. ஏற்பாடு வந்து பைபிளாக கருதப்படுது. பழைய ஏற்பாடு மோசஸா யாரோ சொன்ன அந்த இதுல வரும் மேம். 10 கட்டளை அந்த மாதிரி மேம். ஆமா. அதனால அது இவரு டிரான்ஸ்லேட் பண்ணது நியூ டெஸ்டிமோன் மட்டும் தானே மேம்? நியூ டெஸ்டிமோனியல் தான். புதிய புதிய ஏற்பாடு தான் ஏற்பாடு இவர் பண்ணிருக்காரு. வருஷம் என்ன பார்த்தோம்? 1715 1715. 1706 செப்டம்பர் எதுக்கு பார்த்தோம்? தரங்கம்பாடியில வந்து தரங்கம்பாடி இறங்கினாங்க. இறங்குனது ட்ராங்குபார் தரங்கம்பாடியில வந்து இறங்குறாங்க. 1718 எதுக்கு பார்த்தோம்? கோயில் கட்டினது இந்த ஜியான் சர்ச். சியான் சர்ச். தேவாலயம் ஜெருசலேம் தேவாலயம் வந்து கட்டியிருப்பாங்க. மேம் இது இங்க வந்து வந்து அந்த தமிழ்ல உரையாடல் செஞ்சிருப்பாங்க. என்னப்பா? ஒரு சின்ன டவுட் மேம். இது வந்து அந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு கோயில் பக்கத்துக்குள்ள தானே மேம் இந்த சியோன் சர்ச் கட்டியிருப்பாங்க? ஜெருசலேம் தேவாலயம் பாண்டிச்சேரியான்னு தெரியலப்பா. ஜெருசலேம் எந்த பக்கத்துல பிளேஸ்? அதுக்கு பக்கத்துல இல்ல மேம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள அழகா கட்டினதா படிச்ச ஞாபகம். அதனால கேக்குறேன். ஓகே. பட் ஜெருசலேம் தேவாலயம் கொடுத்திருப்பாங்க. மணி டெம்பிள் நீங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். என்ன மேம்? மேம் அவங்க ஏதோ சொல்லுங்க சொல்றாங்க. அது மாதிரி சொல்லுங்க தான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. இல்ல ஒரு கோவில் மாசிலாமணிநாதர் டெம்பிளோ என்னமோ இருக்கும் மேம். எஸ் மேம். அது என்னது மேம்? அது அத இடிக்காம கட்டியிருப்பாங்க மேம் அந்த இது டானிஷ் ஃபோர்ட். அதுதான் இதா மேம் இப்போ நம்ம பாக்குறதா? இது வேற. ஜெருசலேம் போர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல. இப்ப அவங்க சொன்னது மேம் அதுதான் நான் படிச்சேன் மேம். அதனால அது என்னன்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க அது மேம். நீங்க எங்கேயோ படிச்சு இதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. கொஞ்சம் கிளியரா சொன்னா கிளியர் ஆயிடும் மேம். இதுக்கு பக்கத்திலேயே மாசிலாமணிநாதர் டெம்பிள்னு ஒரு சைவேட் டெம்பிள் இருக்கும். அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே நல்லா இருக்குன்னு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த டிஸ்ட்ராய் பண்ண அது மாட்டோம். நல்லா இருக்குன்னு அப்படியே விட்டுருவாங்க. டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓகே. ஓ ஓகே. போர்ச்சுகீஸ். இவர் ஓகே ஓகே இப்போ யார் வந்து சீகன் பால்குவ வந்து தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சு வச்சது? அவங்க ஒரு டென்மார்க்கிங். அவர் பேர் கூட கொடுத்திருந்தாங்க. கிறிஸ்டியன் ஃபோர். ஃப்ரெட்ரிக். ஓகே. ஃப்ரெட்ரிக் அவங்க தான். ஆக்சுவலி சீகன் பால்கு ஜெர்மனி. கிறிஸ்டியன் ஃபோர் இல்லையா மேம்? கிறிஸ்டியன் போர் இதுக்கு வரமாட்டாரே. கிறிஸ்டியன் ஃபார் டேனிஷ். அவங்க வந்து டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனிப்பா. அவங்க வந்து டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன். அவங்க வந்து ஒரு பட்டயம் வெளியிட்டு டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியிருப்பாங்க. என்ன வருஷத்துல உருவாக்கியிருப்பாங்க டேனிய கிழக்கிந்திய கம்பெனி? 1616 மார்ச் மாசம் 17ஆம் தேதியும் கூட கொடுத்திருப்பாங்க எக்ஸாக்ட் டேட். அதுக்கு தான் 4th கிறிஸ்டின் வருவாங்க. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சது கிறிஸ்டியரோட பையன் தான் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிருவாருன்னா இந்த 4th கிறிஸ்டியனோட பையன் ஃப்ரெட்ரிக் என்ன பண்ணிருவாருன்னா இத கலைச்சிருவாரு. இந்த கிழக்கிந்திய கம்பெனியவே கலைச்சிருவாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் மறுபடியுமே 1696ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி, டேனிய கிழக்கிந்திய கம்பெனி. அப்ப மறுபடியும் டென்மார்க்கும் தரங்கம்பாடிக்கும் மறுபடியும் வந்து நல்ல வணிகம் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1755ல அந்தமான்ல நிக்கோபார்ல எல்லாமே குடியேறுவாங்க. அப்புறம் பார்த்தா மலேரியா காய்ச்சல் வந்துருவாங்க அந்தமான் நிக்கோபார் ஏரியால. அதனால 1848ல எகைன் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடியே செராம்பூர் எல்லாமே வித்துருவாங்க இவங்க கிட்ட. கடைசியா பார்த்தோம்னா 1840 ஒரு புக்ல 1845ன்னு சொல்லியிருப்பாங்க.
இன்னொரு புக்ல ம். 1848ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம டான்ஸ்க்கு கீழே தான் வந்து படிப்போம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெட்ரிக் ஓகேங்க. வந்து யாருன்னா டென்மார்க் கிங்கோட பையன் தான், 4th இவரை கிறிஸ்டினோட அனுப்பி பையன் தான். வச்சவர் தானே மேம்? அவர் தான் வந்து சீகன் பால்குவை வந்து தரங்கம்பாடிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ 1706ல வராரு. அடுத்த வருஷமே என்ன பண்ணிருப்பாரு, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? செமினரி ஸ்கூல் ஃபார் விமன். விமென் ஆ, விமென்க்கு பெண் பள்ளியும் நிறுவியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட தான் வந்து தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் பள்ளியை கூட நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விதவைகளோட ஒரு குழுவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க கமிட்டி ஆஃப் மேனேஜ் விடோஸ். பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு கூட இருக்கு, ஜீனாலஜி ஆஃப் சவுத் சவுத் இந்தியன் இந்தியன் காட்ஸ். சவுத் இந்தியன்ஸ் ஜீனாலஜி ஆஃப் த சவுத் இந்தியன் காட்ஸ் கூட சவுத் இந்தியன் சீகன் காட் பால் எழுதியிருப்பாங்க. சீகன் பால் எழுதுங்க. 1718ல வந்து தான் நீங்க சொன்ன இந்த ஜெருசலேம் தேவாலயம் வந்து கட்டியிருப்பாங்க. நிறைய விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. உலக நீதி நீதி, நெறி ஒன்றை வா. வேந்தன், நீதி வெண்பா, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட டேட்டன் வந்து நம்ம பார்த்திருந்தோம், செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். மார்ச் 1641 ஏப்ரல் 23. 1741 1641 ஏப்ரல் 23. ஏப்ரல் 23ல தான் வந்து 23 பண்ணாங்க. சென்னை மாநகராட்சி நமக்கு தெரியும், எப்போ ஒரு வருஷம் சென்னை மாநகராட்சி 1588 1688ல எத்தனை பேரோட ஒரு மேயர் வித் 12 அல்டர்மேன் 12 அல்டர்மெனோட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. 14th லூயி நம்ம எதுக்கு படிப்போம்? 14வது லூயி பிரெஞ்சோட கிங் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா அனுப்பி கம்பெனி. வச்சாரு. 14th லூயியோட நிதி அமைச்சர் தான், நிதி அமைச்சர் பேர் தான் என்னது, அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு, மேம் கால்பர்ட். மேம் இங்க பாருங்க பிரெஞ்சு சொல்லுங்க மேம் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு சென்ட் பண்ண இதுல தான் வந்து இது 18 இது சாரி இந்த இப்போ இது 1686 அப்படின்னு இருந்தது மேம். சென்னை வந்து ஆமா, இதா சென்னை மாநகராட்சி அது வந்து ஒரே இடத்துல மட்டும் அப்படி தப்பா தான் இருந்துச்சு மேம். ஆமா, அது வந்து தப்பு தான். நம்ம செக் 1688 தான் வந்து பண்ணேன் ஸ்கூல் புக்ஸ்ல வெப்சைட்ல. எல்லாம் இருக்கு. ஆமா இருந்துச்சு. 1688 தான் நம்ம போடணும். செப்டம்பர் மாசம். செப்டம்பர். ஸோ அதனால நம்ம 88 தான் நம்ம எப்பவுமே போடணும். இதே புக்லயே பார்த்தோம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல 88 இருந்தா போட்டிருந்தாங்க. அப்போ கரெக்டா பார்த்தீங்கன்னா 1688 தான் கரெக்டா இருக்கும். ஓகே. புனித லூயிஸ் கோட்டை எங்க அமைந்துள்ளது? புனித லூயிஸ் கோட்டை கொச்சின் பாண்டிச்சேரியில புதுவையில தான் இருந்துருக்கு. யாரு வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க? பிராங்கோயிஸ் பிரான்சிஸ் மார்டின். ஓகே. கோவாவை போர்ச்சுகீசியரோட ஹெட் குவார்ட்டர்ஸா எப்ப மாத்துனாங்க, யார் மாத்துனது? 1530ல நினோடி குன்ஹா. நினோடி குன்ஹா தான் வந்து 1530ல வந்து கோவால வந்து மாத்திருப்பாங்க. எங்க இருந்து மாத்திருப்பாங்க? கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு மாத்திருப்பாங்க. ஆக்சுவலி கோவா கேப்சர்ட் பை ஹூம்? கோவா கேப்சர்ட் பை ஹூம்? ஆல்புகர்கி. அல்போன்சோ டி ஆல்புகர்க். இப்போ அல்மைடா இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? இந்த அல்போன்சோ டி ஆல்புகர்க், நினோடி குன்ஹா, போர்ச்சுகீஸ் கவர்னர். இவங்கெல்லாம் போர்ச்சுகீசியோட கவர்னர். இவங்க 3 பேர்ல யாரு முதல் ஆளுநர்? இந்தியாவுல போர்ச்சுகீசிய பகுதி அல்மைடா. இந்த 3 பேர்ல யாரு ப்ளூ வாட்டர் பாலிசி வருவாங்க? அல்மைடா. இந்த 3 பேர்ல யாரு வந்து சதி ஒழிப்பு பண்ணாங்க? ஆல்புகர்கி. ஓகே. 1530ல தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்தினவர் யாருன்னு பார்த்தோம்? எஸ். சவுத் ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப் வந்து அடைஞ்ச ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி யாரு? ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப் யாரு? டயஸ். ஓகே, பார்த்தலோமியா டயஸ். நீங்க என்ன சொன்னீங்க நந்தினி? மேம் நானும் அதுதான் சொன்னேன் மேம். ஆனா இன்னொரு பேர் ஞாபகம் வந்துருச்சு மேம். பெடரல் கேலரிஸ்னு ஒரு பேர் வருமே, அதுவும். ஆனா நான் சொன்னது பார்த்தலோமியா டயஸ் தான் சொன்னேன். வந்து இரண்டாவதா வந்தவர். இந்த பேரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அல்வாரிஸ் கேப்ரல் போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ, அதத்தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதானப்பா? அது மைண்ட்ல வந்தது மேம். அது என்னத்துக்கு? நோ ப்ராப்ளம். பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் வந்து செகண்டா வந்த போர்ச்சுகீசிய மாலுமி.
இவங்க வந்து அப்படியே வாஸ்கோடகாமாவோட வழி, வாஸ்கோடகாமா வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வராரு. வாஸ்கோடகாமா எப்ப வராரு? 1498 வராரு. 98. அதுக்கப்புறம் தான் இந்த என்னப்பா மே மந்த். மே மந்த் கரெக்டா டேட்டும் கொடுத்திருப்பாங்க. மே 17 தானப்பா? மே 27. 27 இல்லையா மேம்? 17 வந்து நம்ம எதுக்கு படிப்போம்னா போர்ச்சுகீசிய கப்பல்கள் வந்து காலிக்கட்டை வந்து அடைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். டேட் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். 27th மே May மந்த் கன்ஃபார்ம். 1498. மே கரெக்ட். டேட் மட்டும் மே ஒன்ஸ் செக் கன்ஃபார்ம். பண்ணிக்கலாம். 27 ma'am. கன்ஃபார்ம். 27 May 1498. 27 மேம். 27 என் டாட்டர் 27 பர்த்டேக்கு மே. முன்னாடி நாள்னு நான் ஞாபகம் வச்சு. ஓ 28 மே அவங்க. ஆமா. ஓகே. ஸோ இந்த பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் வந்து செகண்டா வந்தவங்க. வாஸ்கோடகாமாவோட கடல்வழியை பின்பற்றிட்டு வருவாங்க. மொத்தம் 13 ஷிப். இது எனக்கு தெரியல, புக்ல கொடுத்துருப்பாங்க. 13 ஷிப்ஸ் 100 வீரர்கள் நினைக்கிறேன். ஓகேவா? அவருமே கள்ளிக்கோட்டைக்கு தான் வருவாங்க 1500. இது கரெக்ட், இது கரெக்ட். ஷிப்ஸோட எண்ணிக்கை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்க சொன்ன பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் செகண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டைம் வாஸ்கோடகாமா வந்திருப்பாரு. அந்த டேட் அந்த இயர்ஸ்ல சொல்லிடலாம். 1498 first, 1502, 1498 1524. 1501 தானே? எஸ் மேம். Not 1. Yes ma'am. நாட் 1. அப்புறம் 1524. 24ல தேர்ட் டைம் வந்தப்பதான் வந்து இறந்திருப்பாங்க. இவங்க இறந்த வருஷம் சாரி எந்த பிளேஸ்? 1324. டிசம்பர்ல இறந்திருப்பாங்க. கொச்சின்ல வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா? சோ செகண்ட் டைம் இவங்க வந்தப்போ ஒரு ட்ரேடிங் சென்டர் வச்சிருப்பாங்க. எந்த பிளேஸ்ல? கண்ணனூர். கண்ணனூர்ல ட்ரேடிங் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. மறுபடியும் இன்னொரு 2 இடத்துல ட்ரேடிங் சென்டர் வச்சிருப்பாங்க. கள்ளிக்கோட்டை, கொச்சின். கொச்சின் வந்து பண்ணிருப்பாங்க. ஆமா. சோ இதனால வந்து மன்னர் சாமரின் ஃபர்ஸ்ட் இவரை வரவேற்றாலும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ட்ரேடிங் சென்டர் வச்சது அவருக்கு பிடிக்கல. சோ அவர் வந்து இவங்க போர்ச்சுகீசியரை வந்து தாக்கியிருப்பாங்க. கரெக்டா? சோ இதெல்லாமே கூட நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அந்த எந்த பெட்ரோஸ் வருஷத்துல வந்தப்பயே சண்டை ஆரம்பிச்சிருக்கும். ஆமா அவர் வரும்போதே ப்ராப்ளம் வந்திருக்கும். ஓகேப்பா. 1707 எதுக்காக பார்த்தோம்? அந்த தமிழ் Seminary ஜீகன்பால்க் தமிழ் செமினரிஸ். சீகன்பால் போடுது. 1641 எதுக்கு பார்த்தோம் வருஷம்? போர்ட் செயின்ட் ஜார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். எஸ், போர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஓகே. வாஸ்கோடகாமா வரும்போது ஒரு குஜராத் பைலட் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அவரோட பேரு அப்துல் மஸ்ஜித். அப்துல் மஸ்ஜித். யாரும் சொல்லிட்டீங்க. யா, அப்துல் மஸ்ஜித். ஓகேவா? இந்தியாவில இருந்து கடைசியாக வெளியே சென்ற யூரோப்பியன் யாரு? போர்ச்சுகீஸ். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்தவங்க போனவங்க யாரு? போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் தான். அந்த ஆர்டர் சொல்லிருங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஓகே. டேனியர்களோட வருஷம் சொல்லுங்க. அந்த ஈஸ்ட் கம்பெனி, டான்ஸ் ஈஸ்ட் கம்பெனி 1602ல ஆரம்பிச்சு 1605ல வந்திருப்பாங்க. 1616. ஓகே. 1616 தானப்பா படிப்போம். வெங்கடேசன் புக்ல அப்படி இருக்கு மேம். மத்த புக்ல அவங்க சொன்ன மாதிரி ஏதோ டேட்லாம் இருக்கு மேம். இருக்கு. நம்ம 1616 ஸ்கூல் புக் நம்ம அதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. எக்கனாமி நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் பேர் ஏதோ ஒண்ணு இல்லை. ஃபார் வாட் தே காட் நோபல் பிரைஸ்? Innovation driven economic growth. சஸ்டைனபிள் growth through creative அத மாதிரி தான வரும். Innovative டெவலப்மெண்ட். ஓகே. பேர் ஞாபகம் இருக்கா? பீட்டர் ஹாவிட், டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், அகியான் மோகியர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜோயல் மோகிர், பிலிப் எகியான், பீட்டர் ஹாவிட். பீட்டர் ஹோவிட். இந்த பேர் கட்டாயமா நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும்ப்பா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு, மெடிசன் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ், பீஸ், லிட்ரேச்சர், இது நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம அதுல வந்து இந்த என்ன கேட்டாலும் மாத்தி மாத்தி கேட்டாலும் பேர்ல ஏதோ ஒரு கோடு வேர்டு சொன்னா போதும். இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா வந்து 3 பேரு. ஒண்ணு வந்து சுசுமு, நான் சொன்ன இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஏதோ ஒரு
டெஸ்ட் பண்ணும்போது இஸ் அப்படிங்கிற சவுண்டு வரும். அடுத்தது ராப்சன். எப்பவுமே யாகி. ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு ரிச்சர்ட் ராப்சன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்பவுமே ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா எப்போ ஒரு டியூபை தான் காட்டுவாங்க, ஒரு பியூரெட் பிப்பெட்டை காட்டுவாங்க, கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. ரிச்சர்ட்னுங்கிறவங்க கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஓமர் யாகி. இதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? யாகி. ஒரு யாகி இது சம்திங். ஸோ நான் கேட்டேன்னா கெமிஸ்ட்ரின்னு கேட்டேன்னா இஷ்னு வரும் மேம், ரிச்சர்ட் யாகி, இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னாவே போதும். அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னா வந்து வால் கிளாக், இந்த கிளாக் இருக்குல்ல, கடிகாரங்கள், இதெல்லாமே பிசிக்ஸ்ல தான் நம்ம படிப்போம். ஸோ அதனால கிளாக்குக்கு கிளார்க்னு ஒருத்தர் வந்து வருவாரு. அதுக்கப்புறம் மார்டினஸ். மார்னிங்ல எந்திரிச்சோடனே நம்ம கிளாக் பார்ப்போம் இல்லையா, கிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மார்டினிஸ்னு ஒருத்தவங்க, ஜான் மார்டினிஸ்னு ஒரு வருவாங்க. டெவோரேட்னு ஒன்று இருப்பாங்க. காலையில எந்திரிச்சோடனே கிளாக் பார்க்குறோம், மார்னிங்ல கிளாக் பார்க்குறோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டெவோரேட் ஆயிடுச்சு, பிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்க ஞாபகம் வச்சு சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மெடிசனுக்கு, லிட்ரேச்சருக்கு சொல்லிருங்க. கிராஸ்னா ஹங்கேரியாவை சேர்ந்த லாஸ்லோ. கிராஷ்னான்னு நடுவுல வருமா? ஆமா, கிராஷ்னோ ஹோர்கை அப்படின்னு வரும். நான் இந்த டாபிக் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு நான் இது கேட்டேன், அதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிராஷ்னோ ஹோர்கை அப்படிங்கிற அந்த இது பீஸ்க்கு வந்து வாங்கினதா யாரு? மரியா. அந்த மரியான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயன் விமன் ஆஃப் ட்ரம்போட ஃப்ரெண்ட் வெனிசுலா. வெனிசுலா. அது வந்து சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே தானே? சரி, எஸ். அடுத்தது 3 கோர்ட் பத்தி சொல்லுவாங்கப்பா. அந்த 3 கோர்ட்டோட அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. 3 கோர்ட்ஸ் நீதி நிர்வாகத்துல இவங்க பண்ணது. சால்ட்ரி கோர்ட்னு சொல்லுவாங்க, சத்திர நீதிமன்றம். அதாவதுப்பா நீதி நிர்வாகத்துல தமிழ்நாட்டுல நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு டாபிக் நம்ம வந்துட்டோம். கோர்ட் 3 கோர்ட் வந்திருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஷிப்பிங் கோர்ட், சால்ட்ரி கோர்ட், அட்மிரால்டி, ஷிப்பிங் கோர்ட்னு சொல்றாங்க. கோர்ட் ஆஃப் அட்மிரால்டி, சால்ட்ரி கோர்ட். சால்ட்ரிக்கு என்னப்பா தமிழ்ல, எனக்கு தமிழ்ல சத்திர பாக்கல. நீதிமன்றம். சத்திர நீதிமன்றம், அட்மிரால்டி. அடுத்தது வந்து என்னது? அதுக்கப்புறம் தான் மேயர் கோர்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் பத்தி நம்ம வந்து படிக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த லெசன் முடிஞ்சிடும். சரிப்பாங்க. சால்ட்ரி கோர்ட்டுக்கு யார் ஹெட்டா இருந்தது? ஃபர்ஸ்ட் கோர்ட் வந்துட்டோம். சால்ட்ரி கோர்ட்டுக்கு கண்ணப்பா. 1644 to 48. டைம் ஆயிடுச்சாப்பா? ரொம்ப டைம் என்ன? 10:18 இன்னும் அரை மணி 10:45. இன்னொரு 15 மினிட்ஸ்ல விட்டுருவேன். ஓகே தானப்பா? நைட்டு சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தான் ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்க, காலையில இருந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? இது பாத்தீங்களா, நமக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. குரூப் 4க்கு, குரூப் 2க்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, அடுத்து ஆனுவல் பிளானர் பத்தி என்ன படிச்சீங்க? டிசம்பர்ல அதுல வருது. குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 4 விரைவில்னு சொன்னாங்க. மேபி நவம்பர் எண்ட்ல கூட வரலாம், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே வரலாம். ஸோ அப்போ நம்ம இன்னுமே பூஸ்டப் தான் ஆகணும். குரூப் 1 வருது, 2, 4 வருது. இங்க வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அது சேடா குட்டான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு என்ன, ஸ்கூல் புக்கை பத்தி புது சிலபஸ் 6 to 8 நியூ சிலபஸ். நம்ம நிறைய ஓல்டு எல்லாம் படிச்சுட்டோம், மறுபடியும் இது படிச்சுட்டோம். அதனால இது பெரிய இம்பாக்ட் எனக்கு ஏற்படுத்தல. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. பட் சிலபஸ் மாத்துறாங்க அப்படிங்கும்போது இந்த வருஷம் 2026ல வரக்கூடிய குரூப் 4ல மேக்சிமம் இந்த புது சிலபஸ் ரிஃப்ளெக்டா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு அட்லீஸ்ட் இந்த சோர்ஸ்ல இருந்து தான் கேட்க போறாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனா இவங்க வந்து பிக் பாஸ்ல கமல் என்னப்பா சொல்லுவாரு, மாற்றத்தை என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க. அந்த டைலாக் சொல்லுங்க. மாற்றம் ஒன்றே மாறாததா, அந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு, நமக்கே நிறைய ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கு. சரி, சால்ட்ரி கோர்ட்டோட ஹெட் யாரு? இங்க உள்ள பிளாக் மேன் மேம், ஹெட் மேன் வந்து வில்லேஜ் மேனே இருப்பாங்க. பிளாக் டவுன்ல இருக்கக்கூடிய ஹெட்மேன். சோ 2 விஷயம் சார்ந்ததுதான் சென்னை பிரசிடென்சி. ஒண்ணு வந்து என்ன டவுன், ஒயிட் டவுன், வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷ் இருக்கிறாங்க. இன்னொன்னு பிளாக் டவுன், மக்கள் நம்மளா இருக்கிறாங்க. ஒயிட் டவுன், வெளியே இருந்தா பிளாக் டவுன், வெளியே வந்து பிளாக் டவுன். அவ்வளவுதான். இவங்க தான் வந்து அதுல இருக்கிற ஒரு ஹெட்மேனையே வந்து
ஒரு கிராம பஞ்சாயத்து மாதிரி கொடுத்துட்டாங்க. சால்ட்ரி கோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல வந்து கண்ணப்பா அப்படிங்கிற ஒரு நேம் படிப்போம். எதுக்காக நம்ம படிப்போம்? அவர்தான் அந்த ஃபர்ஸ்ட் சத்திர சால்ட்ரி கோர்ட் நீதிமன்ற ஜட்ஜ். உடைய தலைவர். ஃபர்ஸ்ட் நீதிமன்ற நீதிபதி 1600 வருஷம் சொல்லுங்க. 44 to 44 to 48. 44ல இருந்து 48. இது வந்து ஃபிளாப் ஆனதுக்கு காரணம் என்ன? அவங்களே இவர் நேட்டிவ் ஜட்ஜ் பிளஸ் அந்த கம்பெனியோட ஏஜென்ட்டே போட்டுட்டனால அவங்களுக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் பண்ண தெரியல. ஸோ ஒரு சர்ஜென்ட் பிராட்ஃபோர்ட் வந்து ஒரு பிளாக்க கொன்னுடுவாங்க. ஆனா அதை வந்து அப்படியே கடந்து போயிருவாங்க, எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் அவரை எடுக்காம. விடுவிச்சிருவாரு, ம். பனிஷ்மெண்ட் கொடுக்காம மேம். அது வந்து ஒரு ஷார்ட்டா பின்னாடி சொல்லணும்னா lack ஆமா of அந்த legal ப்ராப்ளம் தான். qualification. ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்ல. Legal சொன்னீங்க. qualification. லீகல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அதனால தீர்ப்புகள் வந்து ரொம்ப தவறா குடுக்குறாங்க. அதனால இது என்ன ஆகுது? மேல்முறையீடுக்கு இங்கிலாந்துக்கு போகுது. சோ ரொம்ப அது டைம் டிலே எடுத்துச்சு. ஆகுது. டிலே ஆகுது. அதனால இது வந்து ரொம்ப திருப்திகரமா செயல்படவில்லை அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட்ல சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ 1644 1648ல இந்த கோர்ட் நிர்வாகத்துல சால்ட்ரி கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர் தான் யாரு அப்படின்னா கண்ணப்பா அப்படிங்கிற ஒருத்தங்க. ஓகேவா? இதுல வந்து ஹெட் யாரு? இந்த 3 பாயிண்ட் மட்டும் போதும். கருப்பு நகரோட ஒரு ஹெட்மேன் தான் வந்து Chief. நீதி வழங்கக்கூடிய பொறுப்பை எடுத்தாங்க. அப்புறம் இந்த கண்ணப்பன் பாயிண்ட் வந்து சொல்லணும். இந்த நீதிமன்றத்துக்கு வந்த வழக்குகளோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு? அது கூட நோட் பண்ணிக்கலாம். நிறைய எப்படி இருந்தது? கம்மிதான். கோர்ட்டுக்கு வந்தக்கூடிய கேஸோட எண்ணிக்கை கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? குறைவா தான் இருந்ததா மேம்? குறைவா தான் இருந்தது. இந்த பாயிண்ட் மட்டும் போதும். மேக்ஸிமம் 2 மெயின்ஸ்ல ஏதாவது ஜுடிஷியரியோட இம்பாக்ட், நீதி நிர்வாகத்துல இவங்களோட இம்பாக்ட்னா சும்மா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் மட்டும் எழுதாம இந்த 5மே சேர்த்து இந்த சால்ட்ரி, அப்புறம் அட்மிரால்டி, மேயர் கோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படி எழுதும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக இது படிக்கிறீங்க. ஓகே, யாரு குரூப் 2 போவீங்கன்னு நம்புறீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் குட். சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோர்ட் ஆஃப் அட்மிரால்டி. கோர்ட் ஆஃப் அட்மிரால்டி தமிழ் என்னப்பா சொன்னீங்க? கப்பல் துறை நீதிமன்றம். ஓகே, கப்பல் துறை கடற்கரை நீதிமன்றம். இது நீதிமன்றம். வந்து எந்த ஆக்ட் படி இது உருவாக்குனாங்க? கப்பல் துறை நீதிமன்றம் அக்கார்டிங் டு விச் 1683 ஆக்ட்? 1683. சார்ட்டர். இது வந்து இந்த அட்மிரால்டி வந்து நம்ம ஈஸியா ஒரு ஸ்கீமோட ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் புதல்வன் வந்த டேட் தமிழ் August புதல்வன் 9. 9th August 9. ஆகஸ்ட். ஆகஸ்ட் 9. இது தேவையில்லை, இது ஞாபகம் வச்சுக்காதீங்க. சும்மா ஆகஸ்ட் 9 2024 தமிழ் புதல்வன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1683ல வந்து சாட் ட்ராக் படி தான் கோர்ட் ஆஃப் அட்மிரால்டி வந்துச்சு. இதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? சிவில் கோர்ட், ஐ மீன் சிவில் கேசஸ்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வல்லுனர் இருந்தாங்க. அப்புறம் 2 எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ் வந்து மர்ச்சன்ட் இருந்திருப்பாங்க. 2 பேர். 2 வணிகர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேர் நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். ஜான் ஜட்ஜாவும் பிக். இருப்பாங்க, அவங்க அட்வொகேட்டாவும் இருப்பாங்க. ஜட்ஜ் அட்வொகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன? ஜான் பிக்ஸ். ஜான் பிக். இவங்க வந்து சிவில்ல நல்ல ஒரு ஜூரிஸ்ட், சிவில்ல அனுபவம் கொண்டவங்க தான். எல்லா கேஸுமே இந்த கோர்ட் ஆஃப் அட்மிரால்டில வந்து கொடுப்பாங்களா? நோ. சிவில், அதாவது கிரிமினல், சிவிலும் கமர்ஷியல். ஓகேவா, கிரிமினல் கேஸும் விசாரிப்பாங்களான்னு கேக்குறேன் இந்த எஸ் அட்மிரால்டி மேம். கோர்ட். போத், பட் கிரிமினல் கேஸ் விசாரிக்கையில மட்டும் ஒரு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஜூரி வரும். ஜூரியோட டிஸ்கஸ் பண்ணிக்கணும், நடுவர்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதன் மூலமா நமக்கு என்ன ஆகுது? சென்னை கவர்னருக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இந்த அதிகாரங்களை நீதி அதிகாரங்கள் பறிச்சிருவாங்க. எல்லாமே பறிச்சிருப்பாங்க. ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் எப்படி இருக்கும்? செப்பரேட்டா இருக்கும். சோ செப்பரேட். 1773ல இருந்தே படிப்படியாக கவர்னரோட எல்லா பவர்ஸுமே நம்ம குறைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க ஸ்டார்டிங்லயே இந்த இதுல படிப்பீங்க. ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது ஒருத்தரை படிப்பீங்க, ஜட்ஜ் அட்வொகேட் இருக்கா, அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாரு ஊழல் காரணமாக. அவர் பேரு சும்மா ஞாபகம் டால்பன். வச்சுக்கலாம். டால்பன். டால்பன் ஃபிக்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அட்மிரால்ட்டியோட ஃபர்ஸ்ட் இவர் ஜட்ஜ் அட்வொகேட். 2வது டால்பன் வருவாரு. இவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. கரப்ஷன். ஏன்னா இவர் வந்து கரப்ட் ப்ராக்டிஸ் வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் பிரேஷர்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதெல்லாம் கூட ஞாபகம் வைக்க ரெக்கார்டர். வேண்டாம். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்திருக்கும். ஒரு ஆபீஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் என்னது? கோர்ட் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற ஒரு விஷயமே எப்பதான் வருது?
இதுக்கப்புறம் தான் இந்த அட்மிரால்ட்டிக்கு அப்புறம் தான் வரும். இது ஏன் ஃப்ளாப் ஆச்சுப்பா? இந்த கப்பல் துறை நீதிமன்றம் ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் என்ன? அந்த ரெஜிஸ்ட்ரார் இங்கிலாந்து போயிருவாரு, அதனால. சரி, போறதும் வரதுமா இருப்பாங்க. இங்கேயுமே ஊழல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதனால இதுவும் வந்து சரியாக வந்து செயல்படவில்லை. ஓகே. செயல்படல. நீதிமன்ற பதிவாளர், கோர்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர் தான் யாரு? ஒரு வணிகர் வருவாரு, அவங்க இந்த பொறுப்பை ஏத்துக்குவாங்க. ஸோ எந்த இடத்துல இந்த கோர்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வருதுன்னா அட்மிரால்ட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்ல மட்டும் சொல்லிருங்க. கோர்ட் ரெஜிஸ்ட்ரர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நீதிமன்ற ரெஜிஸ்டர்னா பதிவு பதிவுதாரர். பண்றவங்க. பதிவுதாரர். பதிவாளர். நோ, பதிவுதாரர்னா வேற மாதிரி வந்துடும். பதிவாளர். ஓகே, பதிவாளர் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்த கோர்ட் தான் என்னப்பா? மேயர். மேயர் கோர்ட். மேயர் கோர்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? என்ன இஷ்யூவால மேயர் கோர்ட் வந்திருக்கும்? ஹவுஸ் டேக்ஸ் பீப்புள் வந்து ஹவுஸ் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ ஹவுஸ் டாக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேயர் கோர்ட்ல ஆங்கிலேயரும் இருப்பாங்க, இந்தியர்களும் இருப்பாங்க இல்லையா? யூதர்களும் இருப்பாங்க, அவங்க அல்பேனியர் எல்லாருமே வந்து இருப்பாங்க. எஸ், அது வந்து நம்ம பார்த்தோம். 2 போர்ச்சுகீசியர் இருப்பாங்க, யூதர்கள் இருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பிரெஞ்சு பண்ணோம். ஒருத்தர். எஸ். ஸோ இதுல தான் நமக்கு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு வரும் இல்லையா? பதிவேற்று Yes, ma'am. நீதிமன்றம் அப்படின்னு என்னது? எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே ஜஸ்ட் பதிவு கேஸையும் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். எங்க பாலிட்டில கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு? ஹை கோர்ட்டுக்கு என்ன படிச்சோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன படிச்சோம்? நம்ம எல்லா ரிவிஷன் கிளாஸ் குரூப் 2ல எல்லா இருந்தவங்க சொல்லுங்க. எல்லா வெர்டிக்டையும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க மேம். ஆமா, அது ஓகே. பைண்ட் எனக்கு ஆர்டிகல் சொல்லுங்க. இப்ப வந்து ஹை கோர்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டும் சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட் ஆஃப் ரெக்கார்டோட ஆர்டிகல்ஸ். 130 129 குட். 129 அப்படின்னு வந்தாவே அது என்னவா தான் இருக்கும்? சுப்ரீம் கோர்ட்டா இருக்கணும் இருக்கும். சுப்ரீம் அடுத்தது கோர்ட். 215 அப்படியே 215 215. மேம் ஹை கோர்ட். எஸ், ஹை கோர்ட். குட். ஸோ இது வந்து ஹை கோர்ட்க்கு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணது நம்ம மேயர் கோர்ட்ல தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆனாலும் இவங்க 2 கேஸுமே பண்ணுவாங்களா? மேயர் கோர்ட்ல சிவில் Yes, ma'am. அண்ட் கிரிமினல் 2மே பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. மேல்முறையீடுக்கு எங்க போய்க்குவாங்க? அட்மிரால்ட்டிக்கு இது போயிருப்பாங்க. அப்பீலுக்கு வந்து கோர்ட் ஆஃப் அட்மிரால்ட்டி. அந்த என்னப்பா கப்பல் மேரிடைம் துறை. கோர்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க. அதுவும் இதுவும் அதான் இல்ல மேம். அட்மிரால்ட்டி. அட்மிரால்ட்டி மேரிடைம். இல்லப்பா, கோர்ட் ஆஃப் அட்மிரால்ட்டி. மேரிடைம்ங்கிறது அந்த கடல் சார்ந்த அந்த வணிகம் சார்ந்த அந்த பிரச்சனையை மட்டுமே பண்ணுவாங்க. மேம் அட்மிரல்னாலும் அப்பனா இந்த கடல்ல மேரிடைம் உள்ளவங்க கோர்ட்டுக்கு தானே தான் மேம்? மேயர் கோர்ட் அப்பீல் போவாங்கல்ல மேம். போவாங்க. பட் ஆனா அது வந்து எந்த இடத்துலயுமே இது அல்லது அதுன்னு படிச்ச மாதிரி இல்ல. அட்மிரால்ட்டின்னு படிச்சிருக்கோம், ஷிப்பிங் கோர்ட்னு படிச்சிருக்கோம். இந்த 2ம் ஒண்ணு. அப்ப அதுவுமே நீங்க சொன்னதும் சேமா தான் இருக்கணும். சேமா தான் இருக்கும்னு ஆனா நினைக்கிறேன். இவங்க பாருங்க, சிவிலும் பண்றாங்க, கிரிமினலும் பண்றாங்க. இந்த அட்மிரால்ட்டி அண்ட் ஷிப்பிங். ம். சரி, அது நம்ம போட்டு பார்க்கலாம். மேயரும் ரெண்டும் பண்ணுது தானே மேம்? மேயரும் போத் கேசஸ் வந்து மேம் பண்ணுவாங்க. அட்மிராலிட்டி அப்பீல் பிசினஸ் இதுன்னு நினைக்கிறேன் மேம். அட்மிரால்ட்டிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கு. இந்த கப்பல் துறை கடல். சார்ந்தது, எஸ் மேம். கடல் சிறை சார்ந்தது, அந்த மாதிரி இருக்கு. அப்ப டிரான்ஸ்லேஷன் ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கலாம் மேபி. ஆனா கரெக்டா தமிழ்ல இவங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, தமிழ்ல வந்து கப்பல் துறை நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கு கீழே வந்து சிவிலும் இருக்குது, கிரிமினலும் இருக்கு அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதோட காம்போசிஷன் பாருங்க. காம்போசிஷன் வந்து 2 வணிகர்கள் இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டெஃபினட்டா இது எதாதான் இருக்கும்? இந்த கப்பல் துறை சார்ந்த ஏதாவது சிவில் கேஸோ இல்ல வந்து எஸ் மேம். கிரிமினல் கேஸோ இருக்கலாம் அப்படின்னு அப்பீல் நம்மளால மாதிரி யூகம் கிடையாது பண்ணலாம். மேம். அந்த மாதிரி அப்பீல் நம்ம மாதிரி யூகம் வராது பண்ணலாம். மேம். எஸ். ஹைரார்கி இல்ல. ஹைரார்கி இது கரெக்டா வரல. சரி. மேயருக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் ஒரு சட்ட ஆலோசனை வழங்குறவங்க தான் யாரு? கோர்ட் ஆஃப் ரெஜிஸ்டர். ரெக்கார்டர் ஆஃப் த ரெக்கார்டர் கோர்ட். அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டர் ஆஃப் த கோர்ட் அவர் ரெக்கார்டர் பேர் ஆஃப் என்ன? த கோர்ட். தாமஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச். தாமஸ் ஸ்டேஞ்ச் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் எப்ப செட் பண்ணாங்க? அடுத்தது வந்து இதுக்கு வந்துட்டோம். சுப்ரீம் செப்டம்பர் கோர்ட் இதுக்கலாம். சொல்லுங்க. செப்டம்பர் சுப்ரீம் 4th கோர்ட் 1801ல. செப்டம்பர் 4 1801ல வந்து சுப்ரீம் கோர்ட். கரெக்டா
ஹைகோர்ட் முறையாக திறந்து வைக்கப்பட்டது எப்போ? இன்னாகுரேஷன் ஆஃப் ஹை ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் ஆகஸ்ட் 15 1861 1862 ஆகஸ்ட் 15 1862. ஆனா எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ? சிக்ஸ்த் 1862 பண்ணது ஆகஸ்ட் எப்போ? 1861ல அந்த இது மாத்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு. இந்தியன் ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 1861 ஆகஸ்ட் 6ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆமா. சொல்லுவோம்? இந்தியன் ஹைகோர்ட் ஹைகோர்ட் ஆக்ட். ஹைகோர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஜூன் மாசம் ஒரு டேட் படிப்போம். 26th சென்னை ஜூன் அந்த ஹைகோர்ட் குவீன் வந்து விக்டோரியா வந்து எஸ்டாப்ளிஷ் கையெழுத்து பண்ணது பண்ணி வந்து கொடுப்பாங்க. எஸ் அது வந்து என்ன 1862 2 ஜூன் 26. So இது என்னது மேம் ஞாபகம் அது வச்சு கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க மேம் இனாகுரேஷன் ஆ, 5th ஆகஸ்ட். சென்னை ஹைகோர்ட் துவக்கம் பண்ணது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆமா ஓகேங்களா? மேம் ஆகஸ்ட் 15 1862 இது வரைக்கும் கிளியர் மேம் அந்த அது விக்டோரியா முறையா அது போர்ஷன் வந்து கிளியர் முறையா ஆகல ஓபன் பண்ணிருப்பாங்க, முறையாக திறந்து வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம சிறப்புடா. நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் எல்லாமே கான்ஸ்டியூஷனல் டே அப்ப இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடாப்ட் பண்ணிருப்பாங்க. பட் கமெண்ட்ஸ் ஆனது நடைமுறைக்கு வந்தது அந்த மாதிரி தான். இந்த 2 டேட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப சொல்லுங்க, Okay. சுப்ரீம் கோர்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1801 செப்டம்பர் செப்டம்பர் 4 4. 4 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் எப்ப வந்துச்சு? 1861 ஹைகோர்ட் 61 ஆக்ட் வருஷம் வந்து 1861. ஓகே, 1861 ஆகஸ்ட் 6. 6 அப்பதான் வந்து என்னது சுப்ரீம் கோர்ட் என்னவா செயல்பட்டுச்சு? ஹை கோர்ட்டா செயல்பட்டுச்சு. ஹைகோர்ட்டா செயல்பட்டுச்சு. சென்னை ஹைகோர்ட் எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சென்னை ஹைகோர்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஜூன் 26 வருஷம் 1862 சொல்லிருங்க. 1862 ஜூன் 26 26. எப்ப வந்து முறையா இன்னாகுரேட் பண்ணாங்க? ஹைகோர்ட் வந்து எப்ப முறையா இன்னாகுரேட் ஆகஸ்ட் பண்ணாங்க? 15 ஆகஸ்ட் ஆகஸ்ட் 15 1862 1862ல பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எப்போ? ஜில்லா கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து எப்ப செட் பண்ணாங்க? 1802 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து 1802. 1800ல ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சோம். என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சோம்? பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சோம். ஒரு சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் படிச்சோம். என்ன வருஷம் படிச்சோம்? ஒரு 69 1869 1769. 1769 1752 1739ல ஜுடிஷியல் ஜுடிஷியல். 1752ல நம்ம ஒண்ணு படிச்சோம். ஒரு டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். 1815ல நம்ம 2 டிபார்ட்மெண்ட் படிச்சோம். லா காமர்ஸ். லா காமர்ஸ். 1811ல ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சோம். ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். எதுல வந்து மெரைன் டிபார்ட்மெண்ட், என்ன வருஷத்துல மெரைன் டிபார்ட்மெண்ட் படிச்சோம்? மெரைன் இது 38 1838. பப்ளிக் 1838 ஒர்க்ஸ் கரெக்ட்பா. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வருஷம் படிச்சோம்? 1843 1843. 1853ல என்ன படிச்சோம்? ரயில்வேஸ். ரயில்வேஸ் படிச்சோம். 1816ல டெம்பிள்ஸ் எக்லஸ் அது மேம் அது 1818 ஃபாரின் அஃபேர்ஸ். ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து படிச்சோம். 1818ல என்ன படிச்சோம்? டெம்பிள் எக்லசியாட்டிக்கல் எக்லிசியாட்டிக்கல் ஆக்ட் டிபார்ட்மெண்ட். சாரி, இந்த 2 வருஷம் எதுக்காக பார்த்தோம்? எந்த 2 வருஷமும் 1831 1855. ரீஆர்கனைஸ் பண்ணாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. செக்ரட்டரியேட்ட ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்ப Reorganize செக்ரட்டரியேட் பண்ணாங்க. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அப்ப 1670. செக்ரட்டரியேட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1670 ஓகே. கெல்ரியா கோட்டை யார் கட்டினதுப்பா? டச்சு போர்ட் கெல்ரியா டச்சு. கெல்ரியா கோட்டை டச்சுக்காரர்கள் எங்க கட்டினாங்கப்பா? பழவேற்காடு பழவேற்காடுல கட்டினாங்க. வருஷம்பா? 1513 மேம். எஸ். பழவேற்காடு ஆக்சுவலா போர்ச்சுகீசியர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட் மேம். தலைநகராவே correct. கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். 1502 முதல் பழவேற்காடு அதோட கட்டுப்பாட்டை வந்து இழந்திருப்பாங்க டச்சுக்காரர்களால.
ஓகேவா? டச்சுக்காரர் அந்த நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியோட வருஷம் இல்ல 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு வச்சுக்கோங்க. வருஷம் 1605 1602. ஓகே, இவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா 1605ல மசுலிப்பட்டினம் போர்ச்சுகீசியர் கிட்ட இருந்து அம்பாயினா அந்த ஸ்பைஸ் லேண்ட் இருக்குல்ல இந்தோனேஷியாவில் இருக்கிறது, அதை அங்க நிலைநிறுத்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த வருஷம் தான் நீங்க அம்பாயினா 1605. 1623 அது ஓகேப்பா, அந்த பிளேஸ் இவங்க எடுத்திருப்பாங்க ஓகே டச்சுக்காரர்கள் மேம். போர்ச்சுகீசியர் இருந்து. அது 1605 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அப்புறம் மசுலிப்பட்டினம் 1690 நம்ம பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? நாகைக்கு ஷிஃப்ட் ஆயிடும். நாகப்பட்டினம். பழவேற்காடுல இருந்து தலைநகரை நாகப்பட்டினத்துக்கு மாத்திருப்பாங்க. சோ அது நம்ம பார்த்தோம். சின்சுரா, காசிம் பஜார் இதெல்லாம் யாரோட யாரோட வர்த்தக மையங்களாக திகழ்ந்தது? டச் டச்சு. டச்சோடது. இப்போ 1623ல நம்ம 10 ஆங்கில வியாபாரி 9 ஜப்பானியர்களை இறக்கமின்றி அம்பாயினா படுகொலைன்னு சொல்லிட்டு 1623ல டச்சு ரிலேட்டடா நம்ம படிப்போம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் போரோட பேரு, அதுல ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடிச்சு ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிருப்பாங்க. அது என்னது? பெடேரா. பெட்ரா வெரி குட். ஹூப்ளில உள்ள பெடரா பெட்ரா வார். 1759 குட். 1759 பெடரா வார் 1759ல வரும். யார் அடிமை வியாபாரம் பண்ணதுப்பா? டச் டச். ஸ்லேவரி ட்ரேட். ஜஹாங்கீர் அவைக்கு 1608ல் வந்த ஆங்கிலர் யாரு? ஜஹாங்கீர் ஹாக்கின்ஸ். அவைக்கு ஹாக்கின்ஸ். ஹாக்கின்ஸ். ஹாக்கின்ஸ், என்ன வில்லியம் ஹாக்கின்ஸ். எங்க வணிக மையத்தை அமைக்கணும் அப்படின்னாரு? சூரத்ல கேட்பாங்க பட் தரமாட்டாங்க. சூரத் என்டையர் கேட்பாங்க, லிவல் தரமாட்டாங்க. ரீஜியன்ஸ்ல மட்டும் வைக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. கூற்று 1608ல ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் கிட்ட பாத்தீங்கன்னா சூரத் நகர்ல ட்ரேடிங் சென்டர் அமைக்க கேக்குறாரு. ஆனா ஜஹாங்கீர் மறுத்துட்டாரு. அதுதான் கூற்று. காரணம் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியர்களின் தலையீடு அப்படின்னு Correct, ma'am. சொல்றேன். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? கரெக்ட் தான் மேம். Both are correct, correct reason. கரெக்ட். கூற்றுக்காரன் கரெக்ட். இட் எக்ஸ்பிளைன்ஸ் வில். அவ்வளவுதான். எந்த வருஷத்துல அப்போ அனுமதி கிடைச்சிருக்கும்? இது 1600. எந்த வருஷத்துல 13. அனுமதி கிடைச்சிருக்கும்? 1612 1613ல சூரத்ல ஆங்கில வர்த்தக அமைக்க அனுமதிச்சாரு. இதுக்கு என்ன காரணம்? அந்த பெஸ்ட்ன்ற ஒரு கேப்டனுடைய Thomas. நேவல் பவரை Thomas காட்டினதுனால அத பார்த்து இவர் இம்ப்ரெஸ் ஆகி 1612ல இது ஜஹாங்கீர் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுமே நம்ம 1612ல கூற்று காரணமா வச்சுக்கலாம். ஓகே தானே? தாமஸ் கரெக்டா மேம் அது கரெக்ட் தான். ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசிய அவங்களோட கடற்படையை தோற்கடிச்சிருப்பாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த ஜஹாங்கீர் தான் 1613ல சூரத்ல ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த சூரத் தான் ஏர்லி ஹெட் குவார்ட்டரா இருந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் போர்ச்சுகீசியர் அடுத்த வருஷமே போர்ச்சுகீசியர்கள் மறுபடியும் ஒரு தாமஸ் போர்ல ரோ. தோற்கடிப்பாங்க. அது யாரோட தலைமையிலனா டவுன் அப்படிங்கிறவர், நிக்கோலஸ் டவுன் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க. சோ அதனால ஒரு இவங்க இங்கிலீஷோட லெவலே ஒரு ஹை லெவல்ல இருக்கும். முகலாயர் டவுன் டவுன் அவையில வேர் என்ன மேம்? அடுத்த வருஷமேப்பா 1613ல பெஸ்ட் பண்றாரு. அடுத்தது டவுன் 1614. அதுக்கப்புறம் 1615ல யார் வருவாங்க ஜஹாங்கீர் அவைக்கு? அதுதான் நீங்க சொன்ன தாமஸ் சர் ரோ. தாமஸ் ரோ வருவாங்க. அவங்க எங்க தங்கியிருப்பாங்க 3 இயர்ஸ்? அவரோட அவையில கோர்ட்ல ஆக்ரால 3 வருஷம் தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசியில 3ஆம் ஆண்டு இறுதியில பாத்தீங்கன்னா வணிகம் செய்யற உரிமை வாங்கியிருப்பாங்க. சோ 3 பிளேஸ்ல வாங்கியிருப்பாங்க. ஆக்ரா, அகமதாபாத், மசுலிப்பட்டினம் புரோச். புரோச் ஓ, இங்க புரோச். வாங்கியிருப்பாங்க. எஸ், புரோச். 1802 எதுக்கு பார்த்தோம்? 1802 சுப்ரீம் டச்சு. ஜில்லா கோர்ட்ஸ் 1800 ஜில்லா கோர்ட். தானே பார்த்தோம். ஓ சரி, ஜில்லா அதுக்கு கோர்ட்டா? பார்க்க போயிட்டோம். ஓகே. மன்றோ 3 ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாரு. நீதித்துறையில, ஜுடிஷியல்ல மன்றோ ஒரு பஞ்சாயத்துல 3 ரிஃபார்ம் பண்ணியிருந்தாரு. என்னென்ன பண்ணியிருந்தாரு? இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா வர்ற கேஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கேசஸ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் டீல் மேஜிஸ்ட்ரேட். பண்ண ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஆபீஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்சார்ஜ் அந்த மாதிரி. ஆமா, ஆபீஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்ட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்புறம் கிரிமினல் கேசஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் டீல் பண்ணுவாங்க. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் லோக்கல் பெட்டி கேசஸ் டீல் பண்ணிப்பாங்க.
ஓகே. ஸோ இந்த மேம் மாதிரி இது கொஞ்சம் ஜுடிஷியல் திரும்ப சொல்லுங்க. ரீஃபார்ம்ஸுக்கும் இவர் தான் வருவாங்க. உங்க தமிழ்ல வந்து மாவட்ட முன்சீஃபுகள் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இல்ல இல்ல கொடுத்துருப்பாங்கப்பா. மேம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க மேம், பரவாயில்ல மேம். இது இது இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க மேம். டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கப்பா, ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ரிப்பீட் பண்ணுங்க. ம். இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டா வர கேசஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டீல் பண்ணணும். ம். ஓகே ஆஃபீஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாத்துக்கணும்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்துட்டு கிரிமினல் கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்க. வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜா? லோக்கலா ஏதாவது கேசஸ் இருந்தா அது பண்ணிப்பாங்க. ஆமா, மேம் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் 2 ஜட்ஜ். பாயிண்ட் சொல்லுங்க. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் ஓகே. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். லோக்கல் கேசஸ். ஓகே. இன்னொரு அது லாஸ்ட் கிராமப்புறத்து கேஸ். 4th பாயிண்ட். அவ்வளவுதான். கிராம ஓகே ஓகே. முன்சீஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்கப்பா. அவங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே கிராம ஓகே. முன்சீஃப்களுக்கு தீர்ப்பளிக்கிற ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன ஒர்க் பண்ணாரோ அது அப்படியே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து பண்ணிருக்கோம். இந்தியர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஓகே. இவங்களோட பரிந்துரையின்படி என்ன வருஷத்துல கிராம நீதி நிர்வாக முறை மாற்றி அமைக்கப்பட்டது? சொல்லுங்க. 1816. 1816ல பண்ணிருப்பாங்க. ஆனா 1812லயே வந்து அதுல மன்றோ கமிஷன் தலைமையில ஒரு என்கொயரி கமிஷன் வந்து வந்திருக்கும் போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் காவல்துறை சீர்திருத்தமும் யார் கொண்டு வந்தாங்க? மேம் அது ஏதோ ஒரு ஹெச்ல ஆரம்பிக்கிற பேரு தானே மேம்? அது வந்து நீங்க செக்யூரிட்டி கொண்டு ஃபோர்ஸஸ். வந்திருப்பாரு, ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடும். ம். இதுல தலையாரி கொத்வால்ல 2 பேர் பார்ப்போம். இது யார் யாரு? தலையாரி யாரு? கொத்வால் யாரு? மேம் தலையாரி கொத்துவார் வந்து போலீஸ் டாக்ஸ் டியூட்டி. கலெக்ட் பண்ற இதுல இருப்பாங்க மேம். இல்ல, கிராமத்துல காவல் வந்து tax காவல் collect பண்றது. நடவடிக்கையில இருப்பாங்க. அப்புறம் ஆமா. டாக்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க மேம். அதுல போட்டிருந்துச்சு மேம், ரெவென்யூ இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு. ரெவென்யூல இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. அவங்க வந்து கரெக்டா நீதி விசாரணை செய்ய மாட்டாங்க அப்படின்னு. செய்ய ஓகே. மாட்டாங்க. தலையாரி வந்து கிராம லெவல்ல, நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல எல்லாம் வந்து கொத்வால். கொத்துவால் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரீஃபார்மும் பண்ணிருக்காங்க. மன்றோ வந்து கமிஷன் வந்து இதுலயுமே பண்ணிருக்காங்க. அந்த ஹெச்ல வந்து பாரம்பரிய பேருங்க நீதித்துறை. என்னப்பா? மேம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களா ஹெச்ல ஆரம்பிச்ச பேரு? ஹாரிஸ் பிரபு ஹாரிஸ். அப்படிங்கிறவங்க வந்து 1856ல செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பாதுகாவலுக்காக செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு ரிஃபார்ம் பண்ணவங்க. ஓகேவா? சென்னை ஆளுநரா ஹாரிஸ். இருந்தவர் 1856ல ஹாரிஸ் பிரபு அப்படிங்கிறவங்க தான் வந்து சென்னை ஆளுநர். இவங்க வந்து பாதுகாப்பு சீர்திருத்தங்கள் நிறைய ப்ரொடெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு படை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா யூனிஃபார்மான கட்டுப்பாட்டு ரூல்ஸ். முறை இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து ஆளுநர் ஹாரிஸ் பிரபு அப்படிங்கிறவங்க 1856ல. அதுக்கப்புறம் புரட்சிக்கு அவங்க முன்னாடி. 1800 அப்புறம் ஒரு ஹையார்கியே கொண்டு வருவாங்க. ஓகேவா? கமிஷனர் கீழே யார் இருக்கணும்? இப்போ இன்ஸ்பெக்டர், சூப்பரிண்டென்டென்ட். சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான ஹையார்கி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் போலீஸ் இவங்களோட கமிஷனர் இம்பாக்ட். சரி, அதுல அதான் சொல்றேன். வந்துரும். போலீஸ் ராபர்சன். கமிஷனர். ராபின்சன். ஓகே. ராபின்சன். ராபர்னு ஓகே. ஞாபகம் அவர் தான் வச்சுக்கலாம் வந்து மேம். போலீஸ் ராபர் ராபரி. ராபின்சன். ஸோ கமிஷன். ராபின்சன் போலீஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்ல. இந்த காவல்துறை மட்டும் கிடையாது. வேற நீதித்துறையும் மாத்திருக்காங்க. ஸோ மொத்தமே தமிழ்நாட்டை வந்து அழகான நிர்வாக குடைக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த நம்ம பிரிட்டிஷ். ஸோ இதுலயும் அவங்க வந்து கால் ஊன்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவல்யூஷனா கடைசியில கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிறைச்சாலையிலயுமே என்ன பண்ணிருக்காங்க? நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலா கோயில், கைதிகளை அடைச்சு சத்திரங்கள் போடுவாங்க. இதுல எல்லாம் கைதிகளை அடைச்சிருந்தாங்க. கரெக்டான வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அந்த விஷயங்கள் அதுவுமே வந்து நம்ம சிறைச்சாலையிலயுமே அவங்க நிர்வாகத்தை வந்து சீர்திருத்திருக்காங்க. அப்ப டோட்டலா தமிழ்நாட்டுல இருந்த சட்டம் ஒழுங்கு இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இவங்களுக்கு கம்பெனி ரூல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட நமக்கு மெயின்ஸ்லயும் கேட்கலாம். இதுல இருந்து அங்கங்க ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம பிச்சு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஜட்ஜ் யாரு? கோர்ட் ஆஃப் அட்மிரால்டிக்கு அந்த மாதிரி இருக்கிற பேரை மட்டும் நம்ம படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனர் ஸ்ட்ரேஞ்ச் 1858ல யாரு? அது கோர்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச். ரெக்கார்டு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான வருஷங்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சுச்சு. ஓகே தானப்பா?
எஸ் சரி. மேம். இப்போ ஆக்சுவலா நீங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுனீங்க தானே? ஆமா மேம். இருந்தாலும் நம்ம எஸ் இப்ப என்ன கரண்ட் டாபிக்கோ அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து சண்டே நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சீனியர் சிட்டிசன்ஸ் படிச்சுட்டு வரணும் மேம். சீனியர் சிட்டிசன்ஷிப் கூட அதையும் கூட விட்டுருங்க. இதுல இன்னொரு கம்பெனி பார்ட் ரூல் இருக்கு. 2வது. கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட். அதாவது ஓகே. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், கம்பெனி ரூல் பார்ட் 2. இதுதான் சண்டே 11:30 to 12:30 நான் வைக்க போறேன். சரிங்களா? ஏன் நான் ஓகே சண்டே மேம். சூஸ் பண்ணேன்னா அப்புறம் ஈவினிங் எனக்கு டைம் இருக்காது. மண்டே ஒரு வேலைப்பா. அதனால சரி. டியூஸ்டே தான் அடுத்தது வருவோம். அதுக்குள்ள நான் ஒர்க் சொல்லிட்டு போயிடுறேன். அதை பண்ணி வச்சுங்க. 11:30 to 12:30 சண்டே டெஸ்ட். இதுல வேற மார்னிங். என்ன ரிவிஷன் டாபிக் சேர்த்திக்கலாம்னு சொல்லுங்க. கர்நாடிக் வார் படிச்சுட்டு வரீங்களா? இப்ப ஆ எப்படி கர்நாடிக் அட்வென்ட் வாரம் ஆஃப் எஸ் முடிச்சுட்டு யூரோப்பியன் வரலாம். படிச்சோம்? மேம் அப்புறம் கர்நாடிக் இது வார் படிக்கிறீங்களா? ஆ கூட எஸ் மேம். கரப்ஷனும் சேர்த்துக்கலாம் மேம். சேர்த்திக்கலாமாப்பா? எல்லாரும் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெளிவா என்ன ஓகே மேம். படிக்கணும்னா கர்நாடிக் வார் தெளிவா படிச்சிருங்க. அது நம்ம படிக்கலாம்ப்பா. கரப்ஷன் படிக்கலாம். நம்ம அது சிவா புக்ல ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். இப்போ கர்நாடிக் வார் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட் வந்து என்கிட்ட பார்ட் 2 வாங்கிக்கிறீங்க. மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்க. பார்ட் 2 வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு இது 2-3 பேருக்கு நான் சர்க்கிள் பண்ணிட்டேன். எது சிவா புக்ல? பார்ட் 2 இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ். அதையும் வாங்கிறீங்க. ஸோ இப்போ கர்நாடிக் வார் ரிவிஷன் பண்றீங்க. இந்த காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செகண்ட் வாங்குறீங்களா? கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த செகண்டே எம்சிக்கு முடிக்கிறீங்க. யாராவது இப்ப நான் நடத்தினல இந்த கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பார்ட் இத நோட்ஸ் வாங்காதவங்க வாங்குறீங்க. இதுக்கு எம்சிக்கு முடிக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா தெரியுதாப்பா உங்களுக்கு? இது ஸ்கிரீன் தெரியுது மேம். இப்போ ஸ்கிரீன் இல்ல, ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடுச்சு மேம். ஐகான் மட்டும் வருது. ஒரு பிளான் போட்டா இப்படி ஒரு நிமிஷம். அதனால நீங்க இப்ப எம்சிக்யூல போடும்போது கரெக்டா இருக்கும்ல டைம். அதனால தான் இன்னொரு டாபிக் கொடுக்கல. ஓகே தானே? ஓகே மேம். பெண்டிங் ஓகே மேம். இருக்கதே முடிச்சிடுறோம் மேம். பெண்டிங் இருக்க பெண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே பெண்டிங் மேம். இருக்கிறவங்க முடிச்சிருங்க. ஸோ இதுதான் உங்களோட ஒர்க். என்ன பண்றீங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கன்சல்டேட் பண்ணி. நான் சொல்றேன் மேம். சொல்லுங்க. இப்போ இந்த கம்பெனி ஆட்சி ம். பார்ட் 2 அப்படிங்கிறவுடைய மெட்டீரியலை உங்ககிட்ட மெசேஜ் மூலமா வாங்கிட்டு அதை ஆ நாளைக்கு இன்னைக்கெல்லாம் படிக்கணும் 1. செகண்ட் என்னன்னா பழைய கர்நாடிக் வாருடைய இதை ரிவிஷன் பண்ணிட்டு வரணும் 2. ஆ மேம். அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸை மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு போட்டு பார்த்துக்கணும் மேம். சீனியர் சிட்டிசனோட எம்சிக்கும் போடணும். இந்த பார்ட் 2 கம்யூனிகேஷன் அது டிரான்ஸ்போர்ட் வாங்குவீங்களா? கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன் கம்பெனி ரூல் அதுக்கும் எம்சிக்யூ போட்டிருக்கணும். இப்போ நான் பண்ணல இந்த பார்ட் 1 ஆமா மேம். கம்பெனி அதுக்கு ரூல் அத ஜுடிஷியரி திங்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இயர்ஸ் இதெல்லாமே வரும் இல்லையா? அதுவும் நீங்க நோட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஒருவேளை நோட்ஸ் வாங்கி படிக்காதவங்க படிக்கிறீங்க. நோட்ஸ் வாங்கி படிச்சவங்க எம்சிக்யூ போடாதவங்க போடுறீங்க. இதைத்தான் நீங்க பண்றீங்க. ஓகேவா? அதனால தான் மேம். நான் இது கரப்ஷன் கொடுக்கல. இதுவே ஓகே தானே இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நீங்க 1 டே ரீசனிங் போதும். 1 டே போதும். இதெல்லாம் ரீசனிங்ல பாருங்க. சண்டே டெஃபினட்டா 11:30 to 12:30 செஷன் இருக்கும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆனாலும் டைம் தான் சேஞ்ச் ஆகும். டெஃபினட்டா சண்டே வைப்பேன். ஓகே தானே? சண்டே கூட வாதிக்கிறீங்க. மட்டனோ இல்ல சிக்கனோ மேம், செஞ்சு நல்லா இருக்கு கொடுப்பீங்களா? மேம். அந்த டைம்ல ஏதாவது மட்டன் சிக்கன் லைக் தட் அதெல்லாமே போஸ்ட்போன் பண்ணி 12:30க்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அதெல்லாமே வேணா அரைச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல ஓகே. நார்மலா இது 5 ரூபா சூட்டபிளா தான் பாக்கெட்டா? இருக்கு. இது ஆ சூட்டபிளா தான் இருக்கு மேம். மை வியூ. ஓகே. நோ ப்ராப்ளம். பண்ணுங்க. இல்லைன்னா நான் ரெக்கார்ட் வந்து அனுப்புவேன். இது இன்னொன்னு நான் என்னமோ சொல்ல மறந்துட்டேனே. சரி நான் ஞாபகப்படுத்துறேன். வேற ஏதாவது எஸ் வெங்கடேசன் சார் புக்ல சோஃபார் என்ன முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறதை சொல்லிருங்க. இப்போ எவ்வளவு மேம் டாபிக் ஆச்சு? சொல்லுங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் 1 முடிச்சிருக்கிறோம். செகண்ட் ம் வந்து ம் செகண்ட் வந்து கர்நாடிக் வார்ஸ். ம் தேர்ட் வந்து பாலிகார்ஸ். கர்நாடிக் வார் அதாவது நீங்க டெஸ்ட் எழுதின டாபிக் சொல்லிருங்க. கர்நாடிக் வார் எழுதிருப்பீங்க. அடுத்தது பாலிகார் மைசூர் வார். மைசூர் வார் எழுதியாச்சு. மைசூர். எஸ் மேம். அப்புறம் யா பாலிகார்ஸ் 1 அடுத்தது and 2. பொலிகார் ரிவோல்ட் பாளையக்காரர் புரட்சி 1 ஒரு டெஸ்ட் எழுதணும். 2 ஒரு டெஸ்ட் எழுதணும். சவுத் அதுக்கப்புறம் இந்தியன் ரிபெல்லியனா சவுத் இந்தியன் ரெவல்யூஷன். அப்புறம் வேலூர் புரட்சி. அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி எழுதணும். அப்புறம் கம்பெனி ரூல் இன்
தமிழ்நாடு ஒண்ணு பார்ட் பார்ட் 1, அடுத்தது கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு பார்ட் 2 இல்லையா? பெண்டிங். ஏன்னா இதுவரையில எம்சிக்யூ இருக்கு. நீங்க உங்களுக்கு நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த 9 நீங்க ஓகே. முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் குடுக்குறேன். இப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்கு? அதுல பக்கத்துல ஸ்பேஸ் போட்டிருக்கேன். நீங்க எவ்வளோ மார்க்ன்னு போட்டுக்கோங்க. சரியா? அப்பப்ப ஓகே. நம்ம இவ்வளோ முடிச்சுட்டோம், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற எது கம்மியா இருக்கோ அது ரிவிஷன் அப்போ நல்லாவே ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. சரி. அடுத்தது வந்து சிவா புக்ல என்ன முடிச்சிருக்கோம்? கரப்ஷன்ஸ் 1 and 2. கரப்ஷன் பார்ட் 1, அடுத்தது பார்ட் 2, அடுத்தது இப்ப என்ன ரெடியா இருக்கு? சீனியர் அவ்வளவுதான் சிட்டிசன். மேம். அது வந்து ஒரே பார்ட் தான். அதோட எம்சிக்யூ. அடுத்தது டிசபிலிட்டி இருக்கு. ஓகே, டிசபிலிட்டி நான் கொடுத்துட்டேன். டிரான்ஸ்லேட் ஆகி மண்டே வந்துரும். ஸோ இந்த டாபிக் 4 முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதுல ஏதாவது நீங்க முடிக்கல அப்படின்னா இந்த சண்டேக்குள்ள வாங்கி முடிச்சிடுறீங்க. மண்டேல இருந்து நமக்கு பெண்டிங் டாபிக்கே இருக்கக்கூடாது. ஓகேவா? சீனியர் சிட்டிசன் வரையில முடிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே. டிசேபிலிட்டியும் ரெடி ஆச்சுன்னா நான் மெசேஜ் போடுறேன். அதே நீங்க கொடுத்துருங்க. டியூஸ்டேங்கும் போது நம்மகிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சரிப்பா, போய் தூங்குங்க. குட் நைட். தேங்க்யூ மேம். ஓகேப்பா, குட் நைட்.